வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் ஆமல கோபிகா ஜீவனஸ்மரணம். சத்குரு மகாராஜ் கி. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டா மேனி உடுங்காது மூக்கொண்டு துப்பா திருவேணி தும்பிக்கையாம் பாதம் தப்பாமல் சார்வா தமக்கு. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்கலா जनकः शंकरो देवः तं वन्दे कुञ्जराननं. वागीशाद्या सुमनसः सर्वार्थानावक्रमे यन्नत्वा स्युतं नमामि गजाननं. दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीमक्षमालां ददानाम् हस्ते नैकेन वट्पंसितपुष्पं पुस्तकं चापरेण भासा मुकुन्देन्दुशङ्कस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना. पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुक्षकविता शाखा वन्दे वाल्मीकिकोकिलं. वाल्मीके मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं कोणयाजिपरां गतिम्. आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमणीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसाङ्गतं. मनोजपं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. ஊனிலே சொல் வைத்து எம்புது நாட்டி குரோபம் வைத்து உண்மது வாசல் தான் உடலை பிரியும் போது உந்தன் சரணமே சரணம் இன்றிருந்தே. தேனுடக்கமல திருவிருக்கரசே திரை கொள்வான் நெடுங்கடல் கிடந்தாய் நானுடை தவத்தால் திருவடி அடைந்தேன் நெய்விசாரண்யத்துள் எந்தாய். அஞ்சலே ஒன்று பெற்றான் அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்றாராக ஆயுயிருக்காக அஞ்சலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாலூர் அஞ்சலே ஒன்றை வைத்தாடப்பட்டு நிம்மை அடித்து காப்பான். நம பார்வதி பதையே. ஜானகீகாந்த ஸ்மரணம். சர்க்குருஸ்வாமினः ஆஞ்சநேயஸ்வாமினः. சிவபதியான பகவானோட பரமானுக்கிரக விசேஷத்தினால் சத்குருநாதாவோட பரமகிருபையால் நமக்கு தொடர்ந்து ராமாயணத்தை ஸ்மரணம் பண்ண பாக்கியத்தை கொடுத்துருக்கார். அதில் ராமர் யாருன்னா ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்திய பராக்கிரமஹா அப்படின்னு அயோத்தியா காண்டமே ஆரம்பிக்கிறது. ஏன்னா அயோத்தியா காண்டம்னு பார்த்தோன்னு முழுசாக பார்த்தா என்ன ராமரோட குணங்களை பற்றி தான் நம்ம ஏற்கனவே முதல் தினத்தில் பார்த்தோம். ராமரோட குணங்கள் என்ன அப்படின்னு வால்மீகி மகர்ஷி ராமாயணத்தை ஆரம்பிக்கிற முன்னாடி கேள்வியாக கேட்டார். இப்போ அயோத்தியா காண்டம்னு முழுக்க பார்த்தோன்னு என்ன முழுக்க ராமரோட குணங்கள் தான். அப்படின்னு பாலகாண்டம் பார்த்தா ராமரோட சின்ன வயசில் என்ன சகல சாஸ்திரமும் கற்றுண்டா. வசிஷ்டர்கிட்ட வரப்படி குருகுலவாசம் பண்ணி விஸ்வாமித்திரர்கிட்ட அஸ்திரஜானம் சஸ்திரஜானம் நிறைய மந்திரங்கள் வாங்கியிருக்கார் அப்படின்னு நேற்று தினம் முழுக்க பார்த்தோம். முதல் நாள் ரெண்டாம் நாள் முழுக்க பார்த்தோம். அப்படி அந்த அஸ்திரங்கள் சஸ்திரங்களோட பிரயோஜனத்தினால் என்ன விஸ்வாமித்தர் அவருக்கு ஒரு பெரிய உபகாரம் பண்ணணும்னு பல அதிபல மந்திரங்கள் நேற்று தினம் தீட்சையாக கொடுத்தார், மந்திரமாக கொடுத்தார். ஏன்னா ரொம்ப நேரம் ராமர் பிரயாணம் பண்ண போகிறார். ரொம்ப நேரம் ராமர் கிளம்புறாருன்னா அதுக்கு சக்தி இருக்கணும். அதுக்கு சக்தி இருக்கணும்னா அதுக்கு உண்டான மந்திர சக்தி இருக்கணும். அந்த மந்திர சக்தி இருந்தால் தான் சாரீரிகமான பலம் தானாக வரும். அப்படின்னு பல அதிபல போன்ற மந்திரங்கள் முன்னாடியே ராமர் பிரானுக்கு விஸ்வாமித்திரர் கொடுத்தார். ஏன்னா அவர் வந்த காரியம் எதுக்குன்னா அவரோ ஹரிஷ்சந்திர சந்திரமதியை தர்மம்னு சத்தியம் உண்மையாக சத்தியம் சொல்கிறாரா அப்படின்னு சத்தியம்னு பரீட்சைன்னு அவளை பிரித்தா. ஆனால் அதே குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரையாவது வாழ வைக்கணுமே அதுக்கோசரம் மந்திரத்தை கொடுத்தார். மந்திரத்தை கொடுத்ததுக்கு விஸ்வாமித்திரரோட அனுகிரகத்தில் அவர் தருர்பங்கம் பண்ணினார். பரமேஸ்வரோட தருர்பங்கத்தை பண்ணினார். சிவதனுஷ பங்கம் பண்ணினார். சிவதனுஷ் பங்கம் பண்ணினார். அப்பா அம்மாவோட சம்பந்தம் படி முறைப்படி சீதா கல்யாணம் சீதா சுயம்பரம் ஆயிடுச்சு அப்படின்னு நேற்று தினம் வரைக்கும் பார்த்தோம். ஆனால் அத்தனையும் ஆனதுக்கப்புறம் 12 வருஷம் ராமபிரான் சீதையோட அயோத்தியிலே வாசம் பண்ணினார். அயோத்தியிலே வாசம் பண்ணிட்டு தகப்பனாரா தசரத சக்கரவர்த்திக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கார். ஆனால் அப்போ சீதைக்கோ 6 வயசு. சுயம்பரம் கல்யாணம் ஆன புதுசில் சீதைக்கு 6 வயசு, ராமருக்கோ 13 வயசு. 12 வருஷத்துக்கு அப்புறம் கணக்கு பார்த்தா நமக்கு தெரியும் சீதைக்கு 18 வயசு, ராமருக்கு 25 வயசுன்னு. அப்படின்னு 2 பேரும் என்ன பண்ணார்னா சரையூவில் ஜலக்கிரீடை பண்ணினார். இப்படின்னு அவாவா விளையாடினா. அப்புறம்
தசரதரோட ராஜ்யபாரத்தையும் படிப்படியாக குறைச்சிட்டு வரார். ஏன்னா தசரதருக்கோ வயசாயிட்டு வருது, 60,000 வயசாயிட்டு தசரதர். ஏன்னா அவர் போல தர்மாத்மா சத்தியசந்தன் போல யாரும் கிடையாது. யாரும் தசரதர் எடுத்து நிற்கவும் முடியாது. உலகத்தை சக்கரவர்த்தி ராமரோ சக்கரவர்த்தி திருமகன். அத்தகைய அயோத்தியா காண்ட ஆரம்பிக்கச்சே கச்சதா மாதுலகுலம் பரதேன மகாத்மனா சத்ருக்னா நித்தியசத்ருக்னா நீத பிரீதி புரஸ்கிருதா இப்படின்னு வந்து அயோத்தியா காண்டம் வந்து நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணுறச்சு. எப்படி இருக்குன்னா எல்லாரும் கிளம்பினா. இப்படி தசரதர் பார்த்தா அந்த சமயத்தில் தசரதர் வந்து இந்த லோகத்தை விட்டு சொர்க்கலோகத்துக்கு கிளம்பினார் அப்படின்னு அயோத்தியா காண்டத்தில் நடக்கிறது. அப்புறம் பரதேன மகாத்மனா பரத சத்ருநாள் வந்து அவள் இதே அயோத்தியா காண்டத்தில் தான் வந்து அவள் வந்து பிரயாணம் பண்ணுறான். இதே அயோத்தியா காண்டத்தில் வந்து அவள் வந்து கேகே தேசத்துக்கு போயிட்டு வரான். அப்புறம் இதே அயோத்தியா காண்டத்தில் ராமலக்ஷ்மணன் சீதையும் சேர்ந்து வனவாசம் அப்போ தான் ஆரம்பிக்கிறது. அதனால அயோத்தியா காண்டத்தில் பார்த்தா எல்லாரும் கிளம்புற காண்டம் அது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காது. கச்சதா மாதுலகுலம் பரதேன மகாத்மனா சத்ருக்னா நித்தியசத்ருக்னா நீத பிரீதி புரஸ்கிருதா இப்படின்னு எல்லாருமே வந்து அயோத்தியாவுக்கு வந்துட்டார். எப்போனா சீதா சுயம்பரத்துக்கு அப்புறம் மிதிலையில் வந்து எல்லாருக்கும் முறைப்படி கல்யாணம் ஆச்சு. ராமர் வந்து சீதையை கல்யாணம் பண்ணினார், லக்ஷ்மணர் வந்து ஊர்மிலையை கல்யாணம் பண்ணினார், பரதன் வந்து மாண்டவியை கல்யாணம் பண்ணினார், சத்ருக்னன் சுதகீதியை கல்யாணம் பண்ணினார். அப்படின்னு நேற்று தினம் பார்த்தோம். இப்படி எல்லாரும் கல்யாணம் ஆனதுக்கு புதுசில் அவள் எல்லாம் அயோத்தி பிரவேசம் பண்ணினார். அப்போ அயோத்தி பிரவேசம் பண்ணுறச்சே அது சொன்ன மாதிரி 12 வருஷம் சேவை செஞ்சான்னு இருக்கட்டும். அதில் வந்து கௌசல்யை வந்து வரப்படி ரங்கநாத பூஜை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவளோட குல தெய்வம், அவள் குலதெய்வம் எங்கே இருக்குன்னா இப்போ ஸ்ரீரங்கத்தில் வந்து தரிசனம் பண்ணுறோமே, பூர்வத்தில் வந்து விஸ்வாக் வம்சத்துக்கு குலதெய்வமாக ரங்கநாதர் இருக்கார். அப்போது சமயம் கிடைக்கச்ச ராமர் ஆராதனை பண்ணுறார். அவர் ராமர் ஆராதனை பண்ணுற அழகை வந்து அழகாக வால்மீகி மகர்ஷி வர்ணிக்கிறார். கதே புரோகிதே ராமஹா ஸ்நாதோ நியதமானசஹ சஹபத்யா விசாலாக்ஷ்யா நாராயண உபாரமத்து அப்படின்னு. சீதை எப்படி இருக்கானா ரொம்ப கண்ணு விரிச்சு பார்க்குறார். ஏன்னா ஒரே ஆச்சரியம் சீதைக்கு ராமர் பண்ணுற பூஜையை பார்க்க வச்ச. ஏன்னா முன்னாடி இருக்கிறது சாட்சாத் நாராயணர் அம்சம். அவர் என்ன பண்ணுறார், நாராயணருக்கு பூஜை பண்ணுறார். அந்த நாராயணன் இன்னும் நாராயண பூஜை பண்ணுறச்சே எப்படி இருக்குன்னா சீதைக்கு ஒரே புலகாங்கிதமாக இருக்கு. ஆஹா நம்ம கடவுள் அழகாக பூஜை பண்ணுறாரு, சாபத்யா விசாலாட்சியா நாராயண உபாரமத்து அப்படின்னு கண்ணீர் மல்கி ரங்கநாதர் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா அம்மா சொல்லியிருக்கார், கல்யாணம் ஆன புதுசில் வந்து என்ன பண்ணணும், குலதெய்வத்தை ஆராதனை பண்ணணும். அப்படின்னா வழக்கே சாஸ்திரமே. கல்யாணமான புதுசில் என்ன பண்ணணும்னா வந்து அவள் குலதெய்வத்தை விசிட் பண்ணணும். அவள் குலதெய்வத்தை விசிட் பண்ணணும். ஏதோ ஹனிமூன்னு பேர் என்னமோ சொல்கிறாரு. வாஸ்தவமான ஹனிமூன் என்னென்னா குலதெய்வ ஆராதனை எப்போதுமே இருக்கணும். ஏன்னா குலதெய்வத்தோட பிரயோஜனம் என்ன, நம்ம குலத்தை காக்கிறாரே பரம்பரையாக, நம்ம பரம்பரையாக இத்தனை வருஷம் நல்லபடியாக இருக்கோமே, அதுக்கு பிரயோஜனம் என்ன, நம்ம குலதெய்வமோட அனுகிரகம் தான். அந்த குலதெய்வம் அனுகிரகத்தில் தான் வந்து ஒருத்தர் காரியத்தை ஜெயிக்கவே முடியும். ஏன்னா அவள் பொறுப்பெடுத்துன்னு இருக்கா, இந்த குலத்தை எப்பயாவது காப்பாற்றியானோ. நம்ம வந்து விசிட் பண்ணுறது ஒரு பக்கம் நம்மளால் மாவளுக்கு சமர்ப்பணம் பண்ண முடியல, வயசாயிடுத்து அப்படின்னா அதிகபட்சம் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஆராதனையாக பண்ணிட்டு வரலாமே, ஏதாவது அபிஷேகமாக ஏதாவது காணிக்கையாக கொடுக்கலாமே, ஏதாவது ஒரு அதுவும் முடியலன்னு புதுசாக வஸ்திரமாவது கொடுக்கலாமே அம்பாளுக்கோ சிவனுக்கோ யார் குலதெய்வமோ முடிஞ்ச அளவுக்கு ஆராதனையும் பண்ணலாம். ஏன்னா விசேஷம் அது அப்படின்னு ரங்கநாதர் முதல்ல காட்டினார் ராமச்சந்திர பிரபு தான். சாபத்யா விசாலாட்சியா நாராயண உபாரமத்து அப்படின்னு தீட்சையோட நிச்சயோட அம்மாவோட வச்சனத்துபடி குலதெய்வத்தை ஆராதனை பண்ணுறார். அப்படி குலதெய்வத்தை ஆராதனை பண்ணுறச்சே அப்படி ராமரோட குணங்கள் வந்து இங்கே அழகாக வருது. அவர் எப்படி இருந்தானா சர்வகேவத்து தயோஹோ சத்வார புருஷஷபாஹ தேஷாம் அபிரா மகா தேஜா ராமோ ரதிகர பிதுஹோ. அவரோட குணங்கள் என்னாச்சுன்னா எல்லாரும் மாத்திரம் இல்லை, அவள் தன் தகப்பனாரே வசப்படுத்தி வச்சிருக்கு. ஏன்னா அவர் எப்பேற்பட்டவர்னா வந்து புத்திமான் பிரஸ்பதி ஸ்துல்யோ அப்படின்னு அவரோட குணம் எப்படி இருக்குன்னா சமயா பிருத்திவி சமாஹா காலாக்னி சதுஷ குரோதா சமயா பிருத்திவி சமஹா. அவர் கோவப்பட்டா எப்படி இருக்குன்னா ருத்ரன் போல இருப்போம். எதுக்காகனா வந்து நம்ம எல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கோசரம் ருத்ரன் மாதிரி கோவப்படுறார். ஏன்னா அவர் கோபம் பின்னாடி பார்க்கவே போகிறோம். எப்படி ஒரு கோபத்தினால ஏகாக்கினால கரதூசனாலே வந்து 16,000 சைன்யத்தை எல்லாரும் சமஹாரம் பண்ணினார்னு. அப்புறம் முன்னாடி மூலபல யுத்தத்தில் வந்து அவரே முன்னோடி நின்று, அது யாருன்னா பதாதி, ஒரு குதிரை கிடையாது, ஒரு யானைப்படை கிடையாது, எது மேலேயும் அமரல. அவர் ஃபுட்டில் ஒரு பூமியில் நின்றுண்டு கையில் வெறும் ஒரு தனுஷையும் ஒரு அம்பையும் அப்புறம் முக்கியமான அஸ்திரங்கள் பிரயோகத்தினால வந்து எல்லாரையும் வீழ்த்தடிச்சிட்டார் அவர் ராமபிரான்.
அத்தகையான ராமபிரானோட சாகசம். அதனால் காலாக்னி சதிசக்ரோதா சபையா பிருத்திவி சமஹா. அப்புறம் யாராவது வந்து மன்னிப்பு கேட்டால் உடனே உருகி அவரை மன்னிச்சிருவர். அத்தகையான குணவான். அப்புறம் புத்திமான் பிரகஸ்பதி துல்லியா. சகல சாஸ்திரமும் ராமபிரானுக்கு தெரியும். சகல சாஸ்திரமும் தெரிஞ்சதுனால அவர் புத்தி எப்படி இருக்கா, பிரகஸ்பதி துல்லியா. அவரோட புத்தி எப்படின்னா குரு பகவான் போல இருக்குது. ஏன்னா குரு பகவான் வேறு யாரும் இல்லை, இந்திரனோட மந்திரி. இந்திரனுக்கு வந்து எது சரி எது தப்புன்னு வந்து நமக்கு அறிவுரைப்படுத்துவார். அத்தகைய புத்திமான் பிரகஸ்பதி துல்லியா அப்படின்னு ராமரோட குணங்கள். அந்த ராமரோட குணங்கள் என்னென்னா, கௌசல்யா சுசுபே தேன புத்திரே நாமித தேஜசா சதுநித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் ச பாசசே. அவரோட வாக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப மிருதுவாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. எல்லாத்தையும் வந்து பொலைட்டாக பேசுவார். அதான் ஒரேடியாக மேடையில் கத்தினோன்னு வை கொடையடின்னு பேர் வேணால் வாங்கிக்கலாம். ரொம்ப நேரம் கேட்கவும் முடியாது. முதல்ல கேட்குறச்சே ஆஹா ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கே, இதுக்கு மேலே உச்சஸ்தாயில் ஒருத்த கத்தினான்னு வை தாங்கவே முடியாது. அப்படின்னு ஒரேடியாக ஆக்ரோஷமாக இல்லாத பட்டிலும் கடத்து தவளை மாதிரி தனக்குள்ளேயே பேசுகிற மாதிரி இருக்கும். ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டால் தான் தேவலேன்னு இருக்கிற மாதிரி அப்படின்னு குரல் இல்லாமல் மிருதுபூர்வம் ச பாசதே பத்ததே மத்தியமே ஸ்வரம் அப்படி ஆஞ்சநேய சுவாமி சொன்ன மாதிரி எல்லாமே லெவலாக இருக்குது. எங்கே ஏற்கனமோ அந்த இடத்துல ஏற்கணும், எங்கே குறைக்கணுமோ அந்த இடத்துல குறைக்கணும் அப்படின்னு எல்லாம் லெவலாக இருக்கிறனால மிருதுபூர்வம் ச பாஷசே. அப்புறம் பூர்வம், யார்கிட்டையும் வந்து அவள் பேசினா நான் பேசுவேன் அப்படின்னு என்னமோட இல்லை. யாரை பார்த்தும் வந்து ஒரு குசல பிரச்சனை பண்ணுவார். நமஸ்காரம், எப்படி இருக்க, சௌக்கியமாக இருக்கேன் இப்படின்னு வந்து யாரை பார்த்தாலும் கேட்பார். அப்படி மிருதுபூர்வம் ச பாசசே உச்சமானோ பிபருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே. யாராவது ஒருத்தர் ஆக்ரோஷமாக விருத்து ராமரை பேசினான்னு ராமர் அதை வந்து கண்டுக்கவே மாட்டார். நோத்தரம் பிரதிபத்தியதே, அதுக்கு பதிலே சொல்ல மாட்டார். அவர் எப்படி பண்ணுவாரோ, யார் கத்துறாரோ அவர்களுக்கு பதில் சொல்லணும். எப்படி பண்ணுவார்னா செயலாலே காமிப்பா. அப்படின்னு ஜாவாலி வந்து பின்னாடி நாஸ்திகவாதம் பேசுவா. இதே அயோத்தியா கண்டத்தில் தான் ஜாவாலி வந்து அப்போ தசரதரோ காலகதி அடைஞ்சிட்டார். தசரதரோ வந்து காலகதி அடைஞ்ச விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ராமர் என்ன பண்ணான்னா கையில் கிடைக்கிற பின்னாக்க வச்சுட்டு பிண்ட பிரதானம் பண்ணினார். ஏன்னா அரிசிக்கு தேட முடியாது, அவர் எங்கேயோ வனாந்திரத்தில் இருக்காரு. அந்த பின்னாக்க வச்சு பிண்ட பிரதானம் பண்ணினார். பண்ணதுக்கப்புறம் வசிஷ்டர் சொல்கிறாரு, நிறைய பெரிய பெரிய மகரிஷிகள் சொல்கிறார், ராமர் வந்து நீங்கள் இருக்கட்டும், முதல்ல குரு அப்பா தான், அப்பாவுக்கு அப்புறம் தான் நீங்கள் யாருன்னே தெரிஞ்சிருக்குன்னு அப்படின்னு சொன்னால். அப்போ ஜாபாலி வந்து நாசிகம் பேசினா இந்த மாதிரி, ராமா அப்போ தானே போய் சேர்ந்துட்டாரு, போய் சேர்ந்தவனை பற்றி எதுக்கு நீ பேசுகிற, இப்போ வாழ்க்கை இருக்குது, நல்லபடியாக நடத்திட்டு போவியா, பட்டாபிஷேகம் கையில் வந்துருச்சு, அதை ஏற்றுட்டு போயிட்டே இருப்பியா, அதை விட்டுட்டு சாத்தம் சத்தியம் தர்மத்தை பேசி எதுக்கு மறுப்புறன்றார். வர நீ முட்டாளேண்டு வரேன்னு ஜாபாலியே சொல்கிறார். அதுக்கு ராமர் பதிலே சொல்லலை. பதில் சொல்லாதனால என்ன பண்ணார், வசிஷ்டரை பார்த்து ஏதோ நீ ரிஷியாக இருக்கேன், நீ இந்த தடவை இருக்கேன் அப்படி மனசால சொல்கிறார். அவர் வாய் விட்டு சொல்லலை. அவர் ஏதோ ரிஷியாக இருக்கேன், நீ பிரம்ம ரிஷியாக இருக்க, பரம வைதிகராக இருக்கனால நான் வந்து மரியாதை கொடுத்துட்டுருக்கேன். வேறு யாராவது பேசினா என்ன பண்ணுவேன், கழுத்தை பிடிச்சி ராஜ்யத்தை விட்டு வெளியே துரத்திடுவேன் அப்படின்னு மிருதுபூர்வம் உச்சமானோ விஷயம் நோத்தரம் பதிப்பத்ததே. ஜாபாரி போன்றவாதா கோபத்தில் பேசினாலுமே ராமர் வந்து பதிலே சொல்ல மாட்டார், அதை செஞ்சு காட்டுவார். கதஞ்சித் உபகாரேன கிருதேனைக்கேன துஷ்டதி ந ஸ்மரத்யபகாரானாம் சதமபி ஆத்மபத்யா. கோல்டன் குவாலிட்டி ராமருக்கு. நம்ம முன்னாடி சொன்னது வந்து எல்லாம் வந்து ராமரோட குணங்கள் தான். ஆனால் இதை விட பெரிய குணம் என்ன, கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யதி. அவர் யாராவது ஒருவர் வந்து ஏதாவது உபகாரம் பண்ணினான் வை, அவர் பண்ண உபகாரத்துக்கு பெரிய ஹெல்ப் பண்ணினா அதை ஜென்மா முழுக்க கொண்டாடிட்டே இருப்பார். நஸ்மரத்தி அபகாரானாம் சதமபி ஆத்மபத்தையா. அப்படிதான் முதல் நாள் பார்த்தோமே, அவர் லவகுஷர்கள் வந்து ராமகுணங்களை பாடினா. அந்த ராமகுணங்கள் பாடுறச்சே ராமாயணத்தை கீர்த்தனமாக பாடினார். அந்த ராமாயணத்தை கீர்த்தனமாக பாடிச்சு ராமர் மயங்கினார். ஒரே புலகாங்கித்தமாக இருக்குது. எதனால புலகாங்கித்தம்னா, நான் கஷ்டத்தை பார்த்து உருகினாரா, நம்மளா இருந்தால் நம்ம கஷ்டத்தை பார்த்து உருகுவோம். ஆனால் ராமர் பார்த்தா என்னென்னா, நமக்காக லக்ஷ்மணன் எப்படி பாடுபட்டார் பார். முதல்ல நமக்காக கோனோடு ஐவரானோன்னு கம்பன் சொல்கிறாரு. கோர் வந்து என்னோட 5வது தம்பியாக எனக்கு இருந்தார். எனக்கு வந்து இடம் கொடுத்தார், அதை காட்டிலும் வந்து எல்லாத்தையும் எனக்கு சமர்ப்பணம் பண்ணினார். அந்த பக்தி தான் எனக்கு வேண்டும். அந்த பக்தி வந்து என்னாலையும் பக்தி பண்ண முடியலையே, இந்த பக்தியை வந்து என்னால் ஓரளவுக்கு ரசிக்க தான் முடியுமே. அப்புறம் எனக்காக வந்து சைரத்துக்காக போராடின ஆஞ்சநேய சுவாமி வந்து கடல் தாண்டி போய் ராவணனை தட்டி கேட்டு அப்புறம் லங்கையும் புசிச்சாரு. அந்த மாதிரி ஒரு வேலைக்காரன் தானே வேணும். அப்புறம் சுக்ரீவன் மாதிரி ஒரு மித்திரன்,
விபீஷணன் மாதிரி ஒரு மித்ரன். அது விபீஷனோட சகாயம் இல்லைன்னா இந்திரஜித்தை வீழ்த்திருக்கவே முடியாது யுத்தத்தில். சுக்ரீவோட சகாயம் இல்லைன்னா போய் என்ன நம்மளால லங்கைக்கு போயிருக்கவே முடியாது. இப்படின்னு அவளோட கிருதஜ்ஞத்தை நினச்சிண்டு அழுதுண்டே இருக்காள். அதான் கதஞ்சித் உபகாரேன கிருதேனைக்கேன துஷ்யதி ந ஸ்மரதி அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தையா. அப்படி யாராவது ஏதாவது தப்பு பண்ணினா அதை நினச்சிக்கவே மாட்டார், அதை சொல்லி பின் பாயிண்ட் பண்ண மாட்டார். அதுதான் ஒரு பெரிய குணம். அவள் என்ன, அவள் தப்பு பண்ணால் மனசு வாடி இருக்கும். அவள் மனசு வாடினதுனால என்ன ஆகும், மனக்கிளேசம் ஏற்படும். அவள் வந்து உடம்பு வருத்திட்டே இருப்பாள், டிப்ரெஷன்லேயே போயிடும். அவளை ஜோஷ் கொடுக்கணும்னா சதமபி ஆத்மவத்தையா, அவளுக்கு என்ன குணம் இருக்கோ அதை சொல்லி ராமர் கட்டி எழுப்புவார். அப்படிதான் அகல்யாவும் பற்றி தான் ஆச்சு. இந்திரனோட சங்கம், இந்திரனுக்கு இடம் கொடுத்ததான் என்னாச்சு, கௌதமர் சபிச்சார். கல்லா கடை யாரு கண்ணியும் படாமல் இருமை சபிச்சார். இருக்கும் இருக்காத மாதிரி ஒரு அஸ்தித்வத்தை கொடுத்துட்டார். ஆனால் ராமரோ அந்த கதையை கேட்டார். அந்த சரித்திரத்தை கேட்டதுக்கப்புறம் ராமர் என்ன நினச்சா, ஆஹா பதி சிரோமணி ஆச்சே, பதிவிரத்தையாச்சே அப்படின்னு அவள் சாரித்திரமற்றவர்னு பார்க்கல. பூர்வத்தில் பதிவிரத சிரோமணியாக தானே இருந்தா, கௌதமருக்கு வாக்குப்பட்டவளாக இருந்தாலே, ரிஷி பத்னி ஆச்சே, உடனே அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கணும்னு அந்த எண்ணத்தோட போனாரு. கதஞ்சி அதஸ்மதி அபகாரானா சதமபி ஆத்மவத்தையா, அவள் தோஷத்தை பார்க்கலவர். அதில் மகாபதிவிரதையாச்சே, கௌதமருக்கு வாக்கப்பட்டவளாச்சே, ரிஷி பத்னி ஆச்சே, அந்த குணத்தை பார்த்து எப்படி ராமர் அனுகிரகம் பண்ணாரோ அப்படிதான் ஜனங்களோட எல்லாரோடையும் பழகினார். அப்படி ஜனங்களோட எல்லாரோட பழகினதுக்கப்புறம் தசரதருக்கோ ஒரே சந்தோஷம். எங்கள் எல்லாருமே ராமரை கொண்டாடுறாரு, எங்கள் புத்திரனும் இப்பேற்பட்ட கீர்த்தியோடு இருக்காரு. ஆனால் தசரதருக்கு ஒரு விஷயம், அவரோ ரொம்ப நேரம் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கார். அப்புறம் எல்லாரையும் பார்த்தார். ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது, பெரிய சன்செட். அந்த பெரிய மீட்டிங்கில் எல்லா ஜனங்களும் எல்லா மந்திரிகளும் கப்சப்னு வாய மூடின்னு இருக்கா. அவளுக்கு மனசு தோணணுமே, ராமர் வரணுமே. எல்லாருக்குள்ளேயும் இந்த முகத்தில் ஒரு ஆனந்தம் தெரியுது, எல்லாருக்குள்ளேயும் இந்த முகத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷம் தெரியுது, ஒரு குதூகலம் தெரியுது. ஆனால் வாக்கால் வெளில சொல்ல முடியல. ராஜா வாயிலே வரட்டுமே அப்படின்னு எல்லாரும் காத்துட்டு இருக்கா. அப்போ தசரதரும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஜோவியலாக இருக்கார். ரொம்ப ஒரே ஸ்லேடையாக இப்போ பேச ஆரம்பிக்கிறார். இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய லோகஸ்ய சரதாஹிதம் பாண்டரஸ்யாதபத்ரஸ்ய சாயாயாம் சரிதம் மயா சோகம் விஸ்ராமிச்சாமி ராமம் கிருத்வா பிரஜாஹிதே. அப்புறம் எல்லாரும் பார்த்து குதூகலத்தில் இருந்ததுக்கப்புறம் தசரதர் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தா. ஒருவேளை இந்த ராஜ்யம் போதுமா எனக்கு, உனக்கு நான் இத்தனை வருஷம் ராஜபரிபாலனம் பண்ணேன்னு உங்களுக்கு ஏதாவது திருப்தியா, உனக்கு ஏதாவது குறை ஏற்படுறதா அப்படின்னு கேட்டார். கேட்டதுக்கப்புறம் எல்லாரும் சிரிச்ச மூஞ்சி டக்குன்னு எல்லாம் முறைக்க ஆரம்பிச்சா, எல்லாம் பேடு பார்க்க ஆரம்பிச்சா. தசரதர் கேட்ட கேள்விக்கு அவளால் தாங்க முடியல. என்ன ராஜா இப்படி கேட்குறேன் அப்படின்னு சொன்னா அவள் எல்லாரும் சொல்கிறா, நீங்கள் மனு எப்படி ராஜபரிபாலனம் பண்ணாரோ அது போல தான் நீங்கள் ராஜபரிபாலனம் பண்ணேன் அப்படின்னு சொன்ன தசரதருக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் சொல்கிறா, இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய லோகஸ்ய சரதாஹிதம். நான் ரொம்ப வருஷமாக ராஜ்யபரிபாலனம் பண்ணி எனக்கும் வயசாகிடுச்சு. ஏன்னா நான் வயசாகிடுத்து நான் பார்த்து சொல்லலை, எனக்கு கேசம் இருக்கு, எனக்கு முடி இருக்கு, அந்த முடி எனக்கு காட்டுறது நான் வயசாகிடுத்துன்னு அப்படின்னு ஒரு வெள்ளையான முடி எனக்கு காட்டுறது. அதுக்கு எதனால வெளுப்பாச்சுன்னா பாண்டரஸ்ய ஆதவத்ரஸ்ய சாயாயாம் சரித்தம்மையா. ரொம்ப நேரம் வெண்கொற்ற கொடியோட நான் அது கீழே காவலாக இருந்தது வெண்கொற்ற கொடி. அது ரொம்ப நேரம் என்னை தாங்கின்னு இருக்கு. அந்த ரொம்ப நேரம் தாங்கின வெண்கொற்ற கொடி என்ன பண்ணித்துனா அது என்னோட கருகருன்னு இருக்கிற நிறம் அது வெளுப்பாயிடுச்சு. அதோட பிரதிபிம்பம்னாலே முடிய வெளுப்பாச்சு. பாண்டரஸ்ய சாதபத்திய சாயாயா சரித்தம்மையா. அது எடுத்து இப்போ நான் வயசானவனாக ஆக்கிடுச்சு. இந்த வெண்கொற்ற கொடி தான் காரணம். ஏன்னா 60,000 வருஷம் உழைச்சிருக்கேன் அப்படின்னு இன்டெரக்டாக சொல்கிறார். அதை விளையாட்டாக சொல்லி எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்தா. சோகம் விஸ்ராமிச்சாமி ராமம் கிருத்வா பிரஜாயித்தே. உங்கள் எல்லாருக்கும் ராமபிரான் மேலே சம்பந்தமா அப்படின்னு கேட்டோன்னே எல்லாரும் தலையாட்டினோன்னே நான் என்ன பண்ண போகிறேன், விஸ்ராமம் இச்சாமி, இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கணும். ரொம்ப நேரம் ராஜபரிபாலனம் பண்ண, ரொம்ப நேரம் நடத்தியாச்சு. இப்போது என் பிறப்ப என்னோட வேலையை நான் ராமர்கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு. யௌவராஜ்யன யோக்சாஸ்மி பிரீத்த புருஷ புங்கவம். அப்படி புருஷ புங்கவமான ராமபிரானுக்கு நான் ராஜ்யத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு தசரதர் சொன்னார். அப்படின்னு கமலாட்டாழ்வான் இந்த இடத்துல சொல்கிறச்சே
நல் இயல் மங்கள நாளும் நாளை அவ்விய இயல் தோலாவிற்கு ஈண்டு வேண்டுவ ஒல்லையின் இயற்றி நல் உறுதி வாய்மையும் செய்தல் ஊதி பெரிது என தொழுது சொல்லினான் அப்படி கமலாட்டாழ்வான் சொல்ற. வசிஷ்டர்கிட்ட பேசுறார். யுவராஜ பட்டாபிஷேகம், ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆரம்பிக்க போகிறது. அதுக்கு வசிஷ்டர்கிட்ட போய் நல்லியல் மங்கள நாளும் நாளே அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கோ, நாளைக்கு நல்ல நாளா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கோ. அவ்வியல் இயல் தோல் அவருக்கு ஈண்டு, என் மனசு மாறதுக்குள்ள இந்த சைலம் ரொம்ப நேரம் தேய்ச்சி வச்சுக்கூட அதுக்குள்ளே டிசைட் பண்ணுங்கோன்னு வசிஷ்டர் வினயமாக கேட்குறார். வேண்டுவது ஒல்லையில் ஏற்றி நல் உறுதி வன்மையும் செலுதிய போது சொல்லிட போது வேண்டுவ ஒல்லையின் ஏற்றி அப்படின்னு ரொம்ப நேரம் மனசு கேட்டுட்டே இருக்கு. ராமராட்சி பண்ணும் ராமராட்சி பண்ணும், அந்த அழகனை பார்க்கணும். அவரோ எல்லாருமே சொல்றா காக்கபக்ஷ தர்மம் வீரோ ஜேஷ்டமே தாத்து முருகசிங்க ஒத்தரில் 2 பேர் சொல்றா. முதல்ல விஸ்வாமித்திர சொன்னார் அவரோட வருகையை பார்த்து. அப்புறம் இன்னொரு யார் ஜனக மகாராஜா சொல்கிறார், மாப்பிள்ளை சொல்கிறார், மாமனார் சொல்கிறார் காகபக்ஷ தரோ வீரோ ஜேஷ்டமே தாத்து மர்கதி அப்படின்னு. இவர் பார்த்தா என்னமோ சாமானிய மனுஷனாக தெரியல, ஏதோ தேவதா மாதிரி இருக்கார், ஏதோ தேவன் மாதிரி இருக்கார். ஆனால் அவர் நடத்த இவனை மயங்க வச்சிருக்கு. எப்படின்னா ஒரு சமயம் யானை நடமாய் நடக்கிறார், ஒரு சமயம் சிங்க நடமாய் நடக்கிறார், ஒரு சமயம் புலி நடமாய் நடக்கிறார், அப்புறம் ஒரு சமயம் ரிஷபம் மாதிரி காலமாடு மாதிரி நடக்கிறார். அந்த நடத்த என்ன பண்ணுறது, என்னை ஆக்கர்ஷணம் பண்ணுறது. ரொம்ப நேரம் நான் வேதாந்த லெக்சர் உட்காந்துருக்கேனே, என்னை இந்த ஸ்வரூபம் தான் இது. ரொம்ப நேரம் அந்த பரமாத்மா பரமாத்மான்னு எவ்வளோ லெக்சர்ஸ் கேட்டிருப்போம், எவ்வளோ மீட்டிங்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ சர்ச்சை நடந்திருக்கு. அந்த சர்ச்சையோட பொருள் இப்போ அடியேன் உணர ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு ஜனகருக்கு எப்படி பாவம் வந்ததோ அதே பாவம் தசரதருக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி அவரோட சிக்கை அலங்காரத்தை பார்க்கணும், அவரோட ராஜ மகுட்டம் தரிச்சுட்டு இருக்கிற கோலத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு வாய்மையும் செலுதியவோடு என்னை தொழுது சொல்லினார் அப்படின்னு ராமபிரானை பார்த்தார். அந்த ராமபிரானை பார்த்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா தசரதருக்கு மனசில் தோணிட்டான். தசரதர் ராமரை ஐசின் வரணும்னு ஒரு ஆசை வந்தது. அப்போ சுமந்திரரை கூப்பிட்டு ராமரை ஐசின்வான்னு கூப்பிட்டார். அந்த ராமர் எப்படி இருக்கார், ராமர் எப்படி வரணும், ஒரு பெரிய யானை இருக்குது, அந்த பெரிய யானைக்கு சத்ருஞ்சயன்னு பேர். அதான் பட்டாபிஷேகத்தில் ராமர் சத்ருஞ்சயத்தில் அமர்ந்துட்டு வரார் அப்படின்னு பட்டாபிஷேகத்தில் வரப்போகிறது யுத்த காண்டத்தில். இப்போ ராமர் யுவராஜ பட்டாபிஷேகத்தில் சத்ருஞ்சய யானை மேலே வரணும்னு ஆசைப்படுறார். இப்போ இச்சா அமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிதானனம் அப்படின்னு முக்கியமான ஸ்லோகம். இச்சா மோகி மகாபாகும், எனக்கு என்ன ஆசைப்பா, ராமர் இப்போ சொன்ன மாதிரி சத்ருஞ்சய யானை இருக்குல்ல, அந்த யானை மேலே கம்பீரமாக அமர்ந்துட்டு வரணும். அப்புறம் அந்த கம்பீரமாக அமர்ந்துட்டு வரைச்சே மேலே எது தாங்கணும்னா யாராவது ஒரு சத்திரம் ஒரு கொடை தாங்கிட்டு ராமபிரான் வரணும் அப்படின்னு ஆசையோடு வர்றார். அவரும் எப்படி இருக்காருன்னா கையில் ஒரு அம்பை வச்சுட்டு வில்லையும் அம்பையும் வச்சுட்டு கம்பீரமாக பட்டாக்கத்தியோட ராஜாலங்காரத்தோட ராமபிரான் வரார். அதை வந்த உடனேயே வசிஷ்டருக்கும் பல ரிஷிகளுக்கும் பல மந்திரிகளுக்கும் ஒரே குதூகலம், ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா ராமர் வராரே ராமர் வராரே ராமர் வராரேன்னு ஒரே எல்லாரும் கொண்டாட்டம் கோலாட்டம். ஒரே பேரி பாதி மிருதங்கம் எல்லா வாத்தியங்களும் ஒரு பக்கம் வாசிக்கிறா, ஒரு பக்கம் வாசிக்கச்சே எல்லாரும் புஷ்பம் மழைய பொழிகிறார். அப்புறம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் எல்லாரும் பாடுறார். அப்படி ராமரோட ஆகமனத்தை பார்த்த உடனே தசரதருக்கு மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. ஆஹா நம்ம ராமபிரான் வரானே அப்படின்னு காலமாக ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஆலிங்கனம் பண்ணதுக்கப்புறம் ராமரை பார்த்து சொன்னார், ராமா உனக்கு நாளைக்கே கல்யாணம், உனக்கு நாளைக்கே பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ராமர் எப்படி இருந்தார்னா மலர்ந்த முகத்தோடு இருந்தார். ரொம்ப ஆஹான்னு சிரிக்கலை, ரொம்ப வருத்தமும் படலை, 2 கேஸும் இல்லை. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோன்னு நம்ம அன்னைக்கு தான் சொர்க்கம் வந்தது, அன்னைக்கு தான் பணம் வந்தது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம குதூகலமாக இருப்போம். ஆனால் ராமபிரான் எப்படி இருக்கார், இங்கிலீஷில் சொல்கிற வார்த்தை ஈக்வி போஸ்டாக இருக்கார், எதுக்கும் அசரலை, ஒரு புன்சிரிப்பு சிரிச்சார். ஏன்னா ஜாத்தஸ்யகி துருவோ மிருத்யு துருவோ ஜன்ம விதஸ்ய தஸ்மாத் அபரிஹாரேமே நத்துவம் சோச்சித்து மர்கசி அப்படின்னு காடமான ஞானத்தோட ராமபிரான் இருக்கார். அதனால் நமக்கு சுகமும் ஒரு பக்கம் வரும், சுகதுக்கே சமயகிருத்வா லாபாலாபோ ஜெயா ஜெயோ
அதோ யுத்தா யுத்தஸ்வ நெய்வம் பாப்பம் மவாப்சதி அப்படின்னு பகவான் கீதையில் சொன்ன மாதிரி சுகம் ஒரு பக்கம் வரும், துக்கம் ஒரு பக்கம் வரும், லாபம் வரும், நஷ்டம் வரும். அதனால் அர்ஜுனா நீ என்ன பண்ணணும்னா ததோ யுத்தா யுத்தஸ்வ, இதை ரெண்டையும் பார்க்காம, இதை ரெண்டையும் நமக்கு பிரதிபந்தம்னு அந்த ஆட்சேபிக்காம என்ன பண்ணணும், ததோ யுத்தா யுத்தஸ்வ, யுத்தத்தை ஆரம்பி, நீ யுத்தத்தை நடத்து, நெய்வம் பாவாப்சி, அதனால பாபம் ஒன்று சம்பவிக்காது அப்படின்னு அதே பகவான் தான் பின்னாடி அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். அப்படி ராமபிரான் வந்து இப்போ நடத்தையில காட்டினார். அதான் ராமருக்கு சாரித்திர புருஷன்னு பேர். அதான் வால்மீகி ஆரம்பிக்கச்சு சாரித்திரேன கோயுக்தா, நடத்தையில யாரு சிறந்தவன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு நாரதரை கேட்டார். அப்படின்னு ராமருக்கு வழிகாட்டியா நம்ம காட்டினார், இதுக்கு பதிலாக காட்டினார். அப்படின்னு ராமர் வந்து ஒரு கலங்கம் இல்லை, பிரசன்னமா இருக்கார். பிரசன்னமா இருந்து தசரதற்கு பயம் வந்துருச்சு. நம்ம புள்ள என்ன நினைக்கிறான்னு எனக்கே தெரியலையே, சிரிக்கவும் சிரிக்கல, சொல்ல, அப்புறம் வந்து மறைக்கவும் மறைக்கிற, என்ன ரியாக்ஷன்னு என்னால் வியூவிக்கவே முடியலையே அப்படின்னு பார்த்த உடனே ராமரை பார்த்தார். ராமரை பார்க்கச்சே, ராமா அதுக்கு உண்டான கிரியைகளை வந்து நான் இப்போ சொல்கிறேன் கேட்குறியா அப்படின்னு சொன்ன உடனே ராமபிரான்கிட்ட வந்து முதல்ல இது சொல்கிறார், என்ன வந்து பண்ணணும்னு முதல்ல வந்து எல்லா படிப்படி சொல்கிறார். அப்புறம் ராமபிரானும் வந்து பார்க்குறார். ராமபிரானும் வந்து பார்க்கச்சு, நீ என்ன பண்ணணும்னா, நீ பட்டாபிஷேகத்தை ராஜா ஆகணும்னா அது கிரமம் இருக்குது. முதல்ல நீ தர்பசயனத்தில் படுக்கணும். என்ன மாதிரி ரஜையெல்லாம் படுத்தக்கூடாது. நல்ல ஒரு தர்பசயனம், தர்ப படுக்கை இருக்குது, அந்த தர்ப படுக்கையில் நீ படுக்கணும். அதுக்கப்புறம் நீ வந்து காலையில் பிராம முகூர்த்தத்தில் நீ எழுந்துக்கணும். அப்புறம் என்ன முக்கியமாக வந்து ஜபம் பண்ணணும். உங்களுக்கு ஏற்கனவே மந்திர தீட்சை எடுத்து உனக்கு ராமா, அதனால் உனக்கு என்ன விதித்த மந்திரமோ அதை நீ ஜபம் பண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வந்து உனக்கு வந்து ரட்சகயிறை கட்டிப்போம். எல்லா புரோகிதர்கள் இருக்கா, எல்லா புரோகிதர்களை வச்சுட்டு ஒரு யஜ்யத்தை நடத்துவோம். ஒரு யஜ்யம், மங்களகரமான ஒரு யஜ்யம் நடத்திட்டு நம்ம குலதெய்வத்துக்கு பெரிய ஆராதனை. நம்ம குலதெய்வம், ஏன்னா நீ கல்யாணம் புதுசில் இருக்க, யஜ்யம் முக்கியமாக பண்ணணும். யஜ்யம் பண்ணி அந்த யஜ்யத்துக்கு விதிவத்தா உங்கள் எல்லாருக்கும் ரட்சக்கயிறை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பெரிய பூஜை நடக்கும். அந்த பூஜைக்கு அப்புறம் வந்து கடைசியில் பட்டாபிஷேகம். இதெல்லாம் சொல்லி ராமர் எப்படி இருக்காருன்னா, ஒரு உற்சாகம் இருக்கணுமே, ஆஹா நம்ம அப்பா உபகாரம் பண்ணுறாரு, நமக்கா வந்து ராஜ்யத்தை வந்து கொடுக்குறாரு, நமக்கு உயிருக்கு உயிராக இருக்கோமே அப்படின்னு சந்தோஷம் தானே வரணும். அதே முகத்தோடு இருக்கார், மலர்ந்த முகத்தோடு இருக்கார், ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அதை கேட்டதுக்கப்புறம் தசரதர் கேட்டா, உனக்கு என்னப்பா வேணும், நான் மேலே 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 சொல்லிகிட்டே போகிறேனேப்பா, உனக்கு என்னப்பா வேணும்னு அப்படின்னு பார்த்தார். பார்த்தோன்னே ராமபிரான் சொல்கிறா, நான் இந்த விஷயத்த என் அம்மாட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னாரு. அப்புறம் தசரதர் வந்து கட்டி வண்டியில் போட்டார். வண்டியில் போட்டு ராமர் தட்டி தட்டி அப்புறம் கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கச்சு, பரதனுக்கு வந்து இந்த உபச்சாரம் வந்து என் தம்பி பரதாழ்வான் பண்ணால் நல்லா இருக்குமேனார். தசரதர் சிரிச்சுட்டே சொல்கிறார், அதெல்லாம் இருக்கட்டும்பா, எனக்கு பரதன் ஆள்னாலும் நீ ஆள்னாலும் எல்லாரும் ஒன்றுப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட பரிசுதியை சொன்னார். பரிசுதி சொன்னதுக்கப்புறம் ராமரும் அதை கேட்டுண்டு எல்லாத்தையும் விண்ணப்பிச்சுட்டு போய் தான் கௌசல்யா மாட்டை போய் சொன்னான். கௌசல்யா மாதாடா போய் சொன்ன. கௌசல்யா மாதாவை என்ன பண்ணுறா, நித்தியம் ரங்கநாத ஆராதனை பண்ணிட்டு இருக்கா. எங்கள் புத்திரன் நல்லபடியாக இருக்கணுமே, எங்கள் பையன் நல்லபடியாக இருக்கணும், எல்லாமே கவலை இருக்குமே அப்படின்னு தன்னோட குலதெய்வமான ரங்கநாதர் ஆராதனை பண்ணிட்டு இருக்க. அப்படி ரங்கநாதர் ஆராதனை பண்ணுறச்சு இந்த இடத்துல கமநாட்டாழ்வான் வந்து அவளோட பாவத்தை சொல்றார். ஆழ்த்தனர் கலிந்தனர் அடிபாடினார், வேத்தனர் தடித்தனர் சிலிந்தி மெய்யீர், போத்தனர் மன்னனை புகழ்ந்து வாழ்த்தினார், ஆழ்த்தனர் நின்னிதி சொல்லினார்க்கு எல்லாம் அப்படின்னு கௌசல்யா மாதாவோட பாவம். அந்த ரங்கநாத விக்கிரகத்தை பார்த்தோன்னே, ஏன்னா இப்போ பார்க்குறோமே பிரணவாகார விமானத்தில் வந்து சுவாமி சேவிக்கிறார். அந்த பிரணவாகார விமானத்தில் வந்து அதே காயத்ரி மண்டபம், எந்த காயத்ரி மண்டபம் வந்து திருப்பதியிலையும் இருக்கோ, காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன்லேயும் இருக்கோ, அதே தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் பகவான் வந்து கடந்த திருக்கோலத்தில். அதுவும் ஒரு ஆயுதமும் இல்லை. நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில் அங்கே இருக்கிற கோவிந்தராஜ பெருமானார் சங்க சக்கரத்தோடு இருக்கார். இங்கே சுவாமி வந்து ரெண்டே கை கரங்களோடு இருக்கார். எதுக்குன்னா எல்லாத்தையும் வந்து தனக்குள்ளே வந்து அடக்கினார். எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கினால திரோதான சக்தின்னு இருக்கு. அப்போ பகவான் என்ன பண்றா, யோக நித்திரையில இருக்கார். மகாபிரளயத்துக்கு போது எப்படி இருப்பார்னா, இந்த பூ புவா சொர்க்கா ஜனஹா மகாத்தமா ஆகிய 7 லோகங்கள் வந்து பகவானுக்கு உள்ள போயிடும்.
அந்த பகவான் உள்ளே போயிட்டதுனால அவரோட நிலையை பார்த்தா என்ன, முழுசாக தூங்குற மாதிரியும் இல்லை, முழுசாக வந்து முழிச்சுக்கிற மாதிரி ஜாகிரத அவஸ்தையும் சொப்பன அவஸ்தையும் சுசுப்தி அவஸ்தையும் 3 அவஸ்தையும் கடந்த நிலையில் இருக்கார் ரங்கநாத பெருமான். அப்படின்னு ரங்கநாத பெருமானை எப்படி அவரை பார்த்து ஆழ்த்தனர் கலிந்தனர் அப்படிங்க மேனி சிரித்துண்டு கண்ணில் வந்து புலகாங்கித்தோடு அழுதார், ஆடி பாடினார், அவரோட குணங்களை பாடினார், ரங்கநாதரை பற்றி பாடினார். வேர்த்தனர் தடித்தனர் சிரிந்து மெய்மயிர் அப்படின்னு ஒரே மயிர் கூச்சமாக இருந்தது. அப்புறம் பேர்த்தனர் மன்னனை புகழ்ந்து வாழ்த்தினார் அப்படின்னு எல்லா மன்னரையும் வாழ வச்ச ரங்கநாத பெருமானை பாடினார். நீ தூர்த்தனர் தின்னறி சொல்லினார்க்கெல்லாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிச்சு. தம் புத்திரன் நல்லபடியாக ராஜ்யம் தாழணும் அப்படின்னு இந்த ஒரு ஆசையோடு பிரார்த்தனை பண்ணினார். ஆசையோடு பிரார்த்தனை பண்ணோன்னே சுவாமி வந்து ராமபிரான் வந்து அம்மாவை நமஸ்காரம் பண்ணினார். அம்மா அப்போ கோயில் வாசலில் வந்தார். வாசலில் வந்து நமஸ்காரம் பண்ணி அப்புறம் பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டார். பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் ராமரும் வந்து அவரோட தோழர்களோடு வந்தார். அவர் தோழர்கள் யாருன்னா ஷீல விருத்தேகி, ஞான விருத்தேகி, வயோ விருத்தேகி, சஜ்ஜதைகி இப்படின்னு வந்து பேர் சொல்லலை, அவள் அப்ஜெக்டிவை சொல்கிறார் சுவாமி வால்மீகி மகரிஷி. ஷீல விருத்தேகி நல்ல சீலமுடையவர், நல்ல நல்ல நடத்தை உடையவர், ஞான விருத்தேகி நல்ல அறிவுடையவர், வயோவிருத்தேகி யார் வயசில் பெரியவரோ, அப்புறம் சஜ்ஜதைகி யார் சத் தர்மத்தை உபதேசம் பண்ணுறாரோ இவர்களோட தான் சேர்ந்து ராமபிரான் இருப்பார். அவரோட ஃப்ரெண்ட்ஸு குவாலிட்டியை பாரு. அதனால் எப்பேற்பட்ட அவதார புருஷன், எப்பேற்பட்ட மனுஷன் எப்படி வாழணும்னு நமக்கு எப்படி காட்டுறா பார், படிப்படியாக காட்டுறாரு பார். ஏன்னா சஜ்ஜன சங்கத்தோடு தான் வாழணும்னு நமக்கு வழியாக காட்டுறாரு பார். இதே அயோத்தியா காண்டத்தில் தான் இப்போ பார்க்க போகிறோம் பார். கைகை வந்து எப்படி அழிஞ்சா, கைகையினாலே எப்படி முழு அயோத்தி வந்து நாசமாக போச்சு அப்படின்னு முழுசாக எப்படி தசரதருக்கு மரணம் ஏற்பட்டுது அப்படின்னு இதே காரணம் வந்து விருத்தமாக வந்து இப்போ பார்க்க போகிறோம். அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமாக இருந்தா, எல்லாரும் ஜாம் 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 நிம்மதியாக இருந்தா. ராமபிரானை பார்த்துக்கச்சு ஒரே குதூகலம், ஒரே கொண்டாட்டம், எல்லாரும் சந்தோஷமாக இருந்து ராமரை பார்க்கச்சே. அப்போ வந்து ராமபிரான் வந்து அம்மாட்ட சொல்கிறா, அம்மா எனக்கு அப்பா வந்து பட்டாபிஷேகம் கொடுக்குறாமா, அந்த பட்டாபிஷேகம்னா என்ன கொஞ்சம் சொல்லுவானார் அப்படின்னு கேட்டோன்னா கௌசல்யா அம்மாவுக்கு ஆச்சரியமாக போச்சு. என்ன ராமா பட்டாபிஷேகம்னா என்னன்னு கேட்குற அப்படி. ஏன்னா ராமரோட குணம் பாரு, ஏன் வந்து என்கிட்ட கேட்குறப்பான, எனக்கு அப்பாட்ட வந்து பேச வந்து எனக்கு வாக்கே வரமாட்டேங்குது. ராமோ திருநாபிபாஷதே, ராமர் வந்து 2 வார்த்தை பேச மாட்டார், எடுத்து பேச மாட்டார். அப்பேற்பட்ட குணம் ராமருக்கு இருக்குது அப்படின்னு அம்மாட்ட வந்து பட்டாபிஷேகம்னா என்னன்னு கேட்டார். சொன்னதுக்கப்புறம் அம்மா வந்து விஸ்தாரமாக அதோட கிரமத்தை சொல்கிறார். அந்த கிரமத்தை சொன்னோன்னே ராமர் சந்தோஷமாக கேட்டார். ஆனால் ராமர் சந்தோஷமாக கேட்கச்சே என்னாச்சுன்னா அவருக்கு மனசில் வந்து ஒரே பாவம் தோன்றுறது. அதனால் பட்டாபிஷேகம் அடைஞ்சனா ஒருவேளை நான் ராஜினி காரியத்திலே வந்து மனசு போகுமே, எங்கள் தம்பிகளான லக்ஷ்மணர் பரத சத்ருகனோடு அனுபவிக்க முடியலையே அப்படின்னு துளசிதாசர் வந்து துளசி ராமாயணத்தை காட்டுறான். ஜனமே ஏக்கு சங்கு சபு பாயி भोजन शयन केली लरिकाई करण अभेद उपबीत बिहाहा संग संग सब बये उचहाहा विमल वंश यहो अनुचित को बंधु बिड़ाई बड़े ही अभिषेक को प्रभु सप्रेम पचितानी सुखाई सुहाई परहु भगत मन कई कुटिलाई அப்படி துளசி ராமாயணத்தில் வந்து அயோத்தியா காண்டகட்டத்தை வந்து அழகாக காட்டுறார். ராமரோட எண்ணம், ராமரோட குணம். ஜனமையேக்கு சங்கு சபுபாய் எல்லாமே ஒரே வருஷத்தில் பிறந்திருக்கோம். அப்புறம் என்ன ஒரே மாதத்தில் பிறந்திருக்கோம். என்ன விஷயம், நட்சத்திரம் தான் மாறுது, நட்சத்திரம் தான் டிஃப்ரென்ஸு. நான் வந்து புனர்வசூலில் பிறந்தான் வை, புஷ்ய நட்சத்திரம் பரதாழ்வான் பிறந்தார். அப்புறம் அதுக்கு அடுத்த நட்சத்திரத்தை வந்து லக்ஷ்மணா சதுர்த்தி ஆழ்வான் பிறந்தார். என்ன நான் வந்து காலையில் பிறந்தேன், இவா வந்து ராத்திரி பிறந்தான், மத்தியானம் பிறந்தேன். டைமிங்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் என்ன ஒரே வருஷம் ஒரே மாதத்தில் நம்ம அவதாரம் பண்ணியிருக்கோம். ஜனம ஏக்கு சங்கு சபுபாயி சின்ன வயசுலேருந்து ஒரே ஜூலாவில் தங்கமயமான தொட்டுல மண்ணு புகழ் கோசலிதன் மணி வயறு வைத்தவனேன்னு அப்படி குலசேகர ஆழ்வான் கொண்டாடினாரோ அப்பேற்பட்ட தங்க தொட்டுல நம் ராமர் லக்ஷ்மண பரசுத்துங்கள ஒரே தொட்டுல ஒரே ஜூலால படுத்திருந்தோம். போஜன் சயனு கேலி லகி லதிகாயி போஜன நல்லா சாப்பிட்டோம். ஒரேடியாக ஒரே இலையில் ஒரே கொட்டால் அப்புறம் வந்து 4 பேர் 4 இலையில் வந்து சேர்த்து நம்ம எல்லாம் நல்லா வந்து சாப்பிட்டோம். அப்புறம் இன்னும் ஷேர் பண்ணி வேறு சாப்பிட்டோம். போஜனு சயனு கேலி லைதிக்காய் ஒரே படுக்கையில் படுத்துருந்தோம்.
கேலி எல்லாம் சிரிச்சு கிரிச்சு பேசினோம். லடிக்கா ஆகி ஒரே விளையாட்டு விளையாடினோம். கரணபேது உபபீத்து பிகா, கரணபேது எல்லாமே ஒரே நாளில் வந்து காது குத்தினோம். உபபீத்து ஒரே சமயத்தில் எல்லாமே பூனெல்லாம் போட்டோம். அப்புறம் பிகா ஒரே சமயத்தில் கல்யாணமும் ஆயிடுச்சு. சந்து சந்து சபு பயே உச்சாஹா, அந்த மாதிரி சங்கம் வந்து திருப்பி திருப்பி கிடைக்கணும்னு நான் வந்து மனசால் நினைக்கிறேன். விமல் பம்சு ஏகோ அனுச்சித்து ஏகோ, அதனால எனக்கு வந்து உச்சிதமாக தோணலமா அப்படின்னு ராமர் வினயமாக கௌசல்யா மாத்திர சொல்கிறார். அது அப்பாட்ட சொல்ல முடியல அவரால். ஏன்னா அப்பா மேலே அளவற்ற மரியாதை அப்படின்னு அம்மாட்ட வந்து தன்னோட அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறார். பந்து விடாகி படே அபிஷேகோ அப்படின்னு ஒரு வேளை பட்டாபிஷத்தை ராஜாவாயிட்டான்னு வை, ஒரு மாதத்துக்கு அப்புறம் லக்ஷ்மணனுக்கு அதே பண்ணணுமா, ஒரு மாதத்துக்கு அதே உபச்சாரம் பரதனுக்கு பண்ணணும், ஒரு மாதம் அதே சத்ருநாள்வானுக்கு பண்ணணும். இப்படி 4 பேர் சேர்ந்து ராஜாவாக தான் நல்லபடியாக இருக்குமேம்மா, நாடு சுபிக்ஷமாக இருக்குமே, நம்மளும் சேர்ந்து இருக்கிறாமா இருக்குமே அப்படின்னு ராமர் வந்து தெரிவித்ததுக்கப்புறம் கௌசல்யக்கும் என்ன, இந்த குழந்தைகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு காடமாக ஆலீனம் பண்ணிட்டார். இவரோட குணத்தை பார்த்தோன்னே இப்படின்னு லோக்கமே ராமரோட கீர்த்தியே பேசின்னு இருக்கு. ஆனால் ஒருத்தர் ராமரை பற்றி பேசினாலே மண்டை வெடிச்சு போயிடும் அப்படின்னு ஒத்தி இருக்கா. வேற யாரும் இல்லை. ஞாதிதாசி யதோ ஜாதா கைகேயி ஆகதம் வினா பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோக எதிர்ச்சயா, பிராசாத சந்திரசங்காசம் கைகேயா சோஷிதா பிராசாத சந்திரசங்காசம் ஆருரோக எதிர்ச்சயா, இப்படின்னு முறைச்சுண்டு கையில் வந்து ஒரு கம்பை ஊனிண்டு முதுக்கு வளைஞ்சுண்டு பல்ல கடிச்சுண்டு புத்தி வரா. வேற யாரும் இல்லை, கைகேயோட பரமதாசி மந்திர அப்படின்னு வெறுப்போடு என்ன பண்ணுறான்னா பிராசாதம் சங்கசங்காதம், கைகேயோட அந்தபுரத்தில். ஏன்னா கைகே அந்தபுரமும் ரொம்ப பெரிய அந்தபுரம். இவளோ என்ன பண்ணுறா, ஒரு கை வந்து கம்பை ஊனிண்டு இன்னொரு கை வந்து படியை பிடிச்சிண்டு இன்னொரு கை வந்து படியை பிடிச்சிட்டு ஊனிண்டே நடக்கிறா. ராமரை பற்றி தப்பாக பேசிட்டு புலம்பிட்டு ராமர் வந்து தொலைகிறாரேன்னு அப்படின்னு பாம்பு சீர்ற மாதிரி மந்திர சீரின்னு இருக்கா. அப்படி மந்திர சீரிச்சா அந்த பாவத்தை வந்து கமலாட்டாழ்வான் வந்து சொல்கிறார். ஒரு விஷயம், தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினால் ஊன்றிய வெகுளியால் உனைக்கும் உனைத்தால் கான்று ஏறி நயனத்தால் கதிக்கும் சொல்வினான் 3 உலகிற்கும் ஓர் இடுக்கண்டு மூடுவான் அப்படின்னு அவ கண்ணு மூடி இருக்கான். எதனால்னா அஜானத்தினால அந்த இருளால கண்ணு மூடி இருக்குன்னு சொல்லி மூடுற கமலாட்டாழ்வான். தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினால், அவன் மனசு துடிக்கிறதான். எப்பயாவது ஒரு சங்கடம் ஏற்பட்டானுமே இந்த ஜாம் இருக்கிற உலகத்தை பார்த்து அவளுக்கு பிடிக்கவே இல்லை. ஏதாவது சண்டை சச்சரவு உண்டாக்கினா நமக்கு நல்லபடியாக சேமமாக இருப்போம் அப்படின்னு இந்த வெறியோட வரா. ஊன்றிய வெகுளியான், அவளுக்கு உடம்பும் சரியில்லை. அவன் உடம்பு தான் கூனியாக இருக்குன்னா மனசும் கூனியாவே கிரிக்கெட்டாக இருக்கும் அவன் மனசு. அதே தான் பாகவத்தில் வரா. பாகவத்தில் கூனி கேரக்டர் வரா. ஆனால் அவன் மனசு எப்படி இருக்குன்னா, அவன் வந்து கம்சனுக்கு வந்து சந்திரன் அரைச்சா. ஆனால் சந்திரனுக்கு அரைச்ச மனசளவுக்கு யாருக்குன்னா கிருஷ்ணருக்கு அரைச்சா. கிருஷ்ணரே ஸ்மரணம் பண்ணினார். அப்படி கிருஷ்ணர் ஸ்மரணம் பண்ணதான் என்ன ஆயிடுச்சு, பரம பக்தையான அப்படின்னு உலகமே அவரை பாரு நிந்தனம் பண்ணுறத கூனிய குஜையை பார்த்து. அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணார், இவ்வளோ வந்து ஆசையாக கிருஷ்ணருக்கு மாலையை போடணும், கிருஷ்ணருக்கு சந்திரன் அரைக்கணும்னு எண்ணத்தோட உடம்போ வந்து அவ குனிஞ்சுண்டு நெறிஞ்சுண்டு கையில் வந்து சந்திரன் வச்சுட்டு கிருஷ்ணருக்கு தடவணும்னு ஆசைப்பட்டா. கிருஷ்ணர் என்ன பண்ணா, அவர் சமப்படக்கூடாதுனால கிருஷ்ணர் வந்து அவள் ஹைட்டுக்காக குனிஞ்சார். இன்னும் குனிஞ்சு அந்த சந்தனத்தை வாங்கினார். அந்த சந்தனத்தை வாங்கி என்ன பண்ணார், லோகமே நிந்திக்கிறதே, இவ்வளோ வந்து இத்தனை வருஷம் சந்தன கம்சர் கரைச்சா, ஆனால் மானசீகமாக எனக்கு கரைச்சார். இப்போது அவளுக்கு அந்த பாக்கியத்தை வந்து ஏதோ சூழ்நிலையினால் பகவான் அனுகிரகத்தில் வந்து கிடச்சிருக்கு. நம்மளும் அதை வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன பண்ணணும், அவள் பெருமையை காட்டணும். அவள் பெருமையை காட்டுறது அவள் வந்து லோகத்தை யாரும் திரஸ்காரம் பண்ணக்கூடாது. அதனால் பகவான் என்ன பண்ணார், அந்த கூனி இருக்கால அந்த கூனி சந்தனம் வாங்கினார். சந்தனம் வாங்கின வலது கையால் ஒரு தட்டு தட்டினார். ஒரு தட்டு தட்டின மாட்டில் என்னாச்சுன்னா 3 வளையால் உடம்பு திரிவக்கரான்னு பேர். 3 இடத்துல வளையல் அவருக்கு. அப்படி 3 இடத்தான வளையல் என்னாச்சுன்னா எல்லாமே கூனு ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. கூனு ஸ்ட்ரைட் ஆனதுக்கப்புறம் லோகத்தில் இருக்கிற எல்லா விரதவாசிகளும் லோகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அந்த அழகை பார்த்து மயங்கி போயிட்டா. அப்படி லோக சுந்தரியா பகவான் பண்ண. ஏன்னா அவன் மனசு பரிசுத்தமாக இருது. இங்கே மந்திர
அவள் வந்து கூனியாக இருக்கா. கூனியாக இருக்கிறனால மனசளவுக்கும் கூனியாக இருக்கா. ராமரை அழிக்கணும், ராமர் வனவாசத்தை புரியணும், ராமர் சொத்தை அபகரிக்கணும் எண்ணத்தோடு இருக்கா. அதனால வந்து அவளுக்கு வந்து நல்லது ஏறே படலை. ஆனால் சில பேர் வந்து மந்திரையை சொல்கிறச்சு அவள் யாருன்னா சரஸ்வதி அவதாரமே. ஏன்னா கதை சுவாரஸ்யமாக போகணுமே. நம்ம வந்து ராமர் வந்து சீதா கல்யாணம் பண்ணிட்டாருனா நேர்த்தியோட கதையை பூர்த்தி ஆகிடும். அதனால் இப்போ மேலே நடத்தவும் வேண்டாம். அதனால வந்து சீதை கல்யாணம் ஆனாலும் கதை முடியணும்னால கொஞ்சம் ஏதாவது ஒரு அசுபம் ஏற்படணுமே. கொஞ்சம் ஏதாவது அசுபம் ஏற்பட்டாதான் கதை கொஞ்சம் மாறணுமே. அதனால பிராசாதம் சந்திரசங்காசம் ஆள்ரோக எதிர்ச்சையா. இங்கே எதிர்ச்சையான என்ன அர்த்தம்னா பகவான் கிருபையா, பகவானோட நிதிக்கு வேலையா, விதிக்கு வேலையாக மந்திரை வரார். அப்படி மந்திரை வரச்சே எப்படி இருந்ததுன்னா ஊனிண்டே படி ஏறிண்டு வரச்சு கைகையோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தா, ரொம்ப குதூகலமாக கைகை இருந்தா. அந்த கைகையை பார்க்கச்சே அவள் எப்படி இருந்தானா சந்தக்கியமானா கோவேன மந்தரா பாபதர்ஷினி சயானமேத்து கைகேயி இதம் வச்சனம பிரவி சௌக்கியமாக கையை தூங்கச்சே அவன் வந்து முதல்ல மகாராணி தானே கூப்பிடணும். கைகை அப்படின்னு கத்துறா. உத்திஷ்டமூடே கிம்சேஷே பயத்வாமை வர்த்ததே. எதுக்கு சௌக்கியமா தூங்குற முட்டாளே, எழுந்துருனர் அப்படின்னு கைகையை பார்த்து சொல்கிறார். கைகையோ பட்டத்து ராணி. 350 மகிழ்ச்சிக்கு வந்து 3 பேர் பட்டத்து ராணி. இல்லை, ஒன் ஆஃப் தம் கைகைக்கு வந்து மகாராணி எழுந்துருன்னு சொல்ல வேண்டியது தானே, பொலைட்டாக சொல்ல வேண்டியது தானே. அதுக்கே உத்திஷ்டமூடே கிம்சேஷே, என்ன மிச்சம் இருக்கு? இப்போதான் நீ பயப்படணும், இப்போதான் நீ முழிச்சுக்கணும், இப்போ உட்காந்து ஏன் மல்லாக்கு படுத்துட்டு இருக்கு, அறிவில்லையான்னு கத்துனதுக்கப்புறம் கைகைக்கு வந்து யாருமா அது அப்படின்னு எழுந்து நிதானமாக பார்த்தா ஓ நம்ம மந்திரையாச்சே, வாமா நல்ல சுப சமாசாரமாச்சே, நம்ம ராமபிரான் யுவராஜ பட்டாபிஷேகம் ஆகிறார். நம்ம ராமா வந்து அடுத்த ராஜா. அதனால நான் ஒன்று பண்ணுறேன், உனக்கு வந்து நான் இவ்வளோ ரத்னங்கள் வச்சுருக்கேன், உனக்கு நான் வந்து பிரசாதமாக கொடுக்குறேன், நீ போட்டுக்கோ. நீ போட்டுண்டா பட்டாபிஷேகத்தில் நம்ம வந்து அழகாக நீ வரலாம் அப்படின்னு மந்திரிகிட்ட போய் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் அனிஷ்டே சுபகாக்காரே சௌபாக்கியேன விகத்தசே அக்ஷயம் சுமகன் தேவி பிரவருத்தம் தொற்பினாசனம். உனக்கு அறிவில்லையா? நான் வந்து இத்தனையும் கொடுத்தேன், நான் வந்து உன்னை முழிக்க வைக்கணும்னு நீ முழிச்சிரு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன இன்னும் தூக்கத்திலே இருக்க? அறிவில்லையா உனக்கு? இதனால என்ன, ராமர் பட்டாபிஷேகம் வந்தால் நமக்கு அனர்த்தம் ஏற்படும். அராமோ பவதி. அவர் ராமர் வந்து சோபிக்கவே கூடாது, எல்லாரும் ஒரு நிந்திக்கணும் ராமரை. அதனால நான் உனக்கு சேஷான மார்க்கத்தை சொல்கிறேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மாலையை வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? நீ வந்து எப்போ சம்பாவனை கொடுக்கணும்னா ஒன்று பண்ணணும், ராமரை வந்து பதவி விட்டு விலகணும். என்ன பண்ணணும்? ராமருக்கு 14 வருஷம் வனவாசம் கொடுத்து ராமரை தவிக்க வைக்கணும். அப்புறம் என் புத்திரம் பரதனை வந்து வாழ வைக்கணும். இது என்ன சொல்கிற? ராமர் வந்தா என்ன, பரதன் வந்தா என்ன, எல்லாருமே ஒன்று தானே. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே என்ன ஜெயிச்சாலுமே வந்து ராமர் வந்து என்கிட்ட வாங்கி நமஸ்காரம் தானே வாங்குவா. ஒரு பிறந்த நாளுக்கும் முதல் நமஸ்காரம் எனக்கு தானே பண்ணுவா. அதனால ராமர் ஆழ்ந்தா என்ன, பரதாழ்வான் ஆழ்ந்தா என்ன, 2 பேருமே ஒன்று தானே. ராமம் தசரதம் ராஜா யுவராஜே விஜயதி அதீவ சாது சம்பிருஷ்டா கைகை விஸ்வயானிதா. எனக்கு ராமர் வந்தா ஒரே சந்தோஷமா இருக்கு. ஏகமாவரணம் தசே குஜாய பிரதோஷமா எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிற ராமர் வந்தா என்ன, யார் வந்தா என்ன, எனக்கு ஒரே சந்தோஷமாச்சு. ராமேவா பரதே வாகம் விசேஷம் லோபலக்ஷயே தஸ்மாத் துஷ்டாசியத் ராஜா ராமம் ராஜ்யே விதிஷதி. ராஜா வந்து நிச்சயம் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவார், அதனால் ஆட்சேபம் இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டாடலாம். அப்புறம் உனக்கு விசேஷமாக நிறைய போஜனம் கிடைக்கும், நிறைய சம்பாவனை வந்து நான் வந்து என் ஆத்துக்காரனை சொல்லி உனக்கு கொடுப்பேன், கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் நீ முயற்சிக்கலையா? நான் என்ன சொல்கிறேன் நல்லா கேளு. நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாமே ஒரு விதத்துக்கு வந்திருக்கேன். நான் இவ்வளோ தூரம் வரணும், இவ்வளோ தூரம் எதுக்கு நான் வந்து மாளிகை ஏறி வரணும்? எதுக்கு? நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ தசரதன் ராமர் ராஜ்யத்துக்கு வந்தால் என்ன ஆகும்? உனக்கு தான் ஆபத்து, உன்னோட பதவி போயிடும். இத்தனை நேரம் தசரதன் வந்து உன் மேலே அன்பு காதல் உன் மேலே நேசி வச்சுருக்காளே, அது முழுக்க கௌசல்யா முழுக்க போயிடும். அப்போ கௌசல்யா தான் மூத்த மகிழ்ச்சி ஆயிடுவா. உன்னை வந்து எங்கேயோ நாட்டுக்கோ காட்டுக்கோ விரட்டி விட்டுருவா. உன் பரதருக்கும் அதே கதி தான், எல்லாரும் பரதர் மேலே கல்லை தூக்கி எறிவா. இதனால நீ கஷ்டதான் படுவா, லைஃப்பில் வாழ்க்கையில் சிரமதான் படுவ நீ அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு வந்து ஒன்றுமே தோணலை.
எப்படி ராஜா வந்து எப்போதுமே என்னை நேசிப்பாரு, எப்படி ராஜா என்னை எதிர்த்து நிற்பாருண்ண புரியலையா? கௌசல்யக்கு அந்த ஸ்தானம் போயிடும். இப்போ நீ அனுபவிக்கிற ஸ்தானம் முழுக்க சுத்து சுகர்களை எல்லாமே சௌக்கியெல்லாம் கௌசல்யக்கு போயிடும், நீ கஷ்டப்படுவ அப்படின்னா உடனே கைகையோட மனசு மாறிடுச்சு. ஏன்னா துசங்கமோட பிரபாவம் அதான் கிருஷ்ண பெருமை நான் சொல்றச்சு. சத்சங்க பஜனம் தெஜரே ஷணமபி துர்ஜன சங்கம் தெஜரே அப்படின்னு கீர்த்தனை சொல்றா. சத்சங்க பஜனே ராமகதா, துர்ஜன சங்கே ஸ்ரீ கதா, அப்புறம் சஜ்ஜன சங்கே குணபஜனம், துர்ஜன சங்கே தனபஜனம் அப்படின்னு வந்து கீர்த்தனையில சிசி என்ன அழகா சொல்றார். சஜ்ஜன சங்கம் தியஜரே, நீ சஜ்ஜன சங்கம் பஜரே, எதை நீ வந்து கொண்டாடணும்னா சத் சங்கத்தை தான் கொண்டாடணும். அதுதான் பகவான் உத்தவ கீதையில சொல்றார். ந ரோதகதி மாம் யோகா ந சாங்கியம் தர்ம ஏவச்ச ந சுவாத்தியாயா தபஸ்தியாக ந இஷ்டாபூர்த்தம் தட்சிணா விரதானி யஜ்ஞ சந்தாம்சி தீர்த்தானி நியமாயமாக யதாவருந்தே சத்சங்கா சர்வசங்க அபஹோஹிமா. அதனால உத்தவா, நான் உனக்கு உபதேசம் பண்றேன், ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றேன். என்ன ரகசியம்னா, என்னை வந்து திருப்திப்படுத்துறது வந்து நிறைய வரையும் இருக்கு. இல்லை நான் எதுக்கும் வசப்பட மாட்டேன், அதுதான் யதார்த்தம். நான் ரோதகதி மாம் யோகா, நீ வந்து நான் யோகம் பண்ணுறேன், யோகாபியாசம் பண்ணுறேன், இத்தனையும் தம் கட்டின்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணி காற்றையும் இலைகளும் கிழங்கையும் சாப்பிட்டு வந்து தபஸ் பண்ணுறேன்னு உட்காந்தா அதுக்கு நான் வசப்படவே மாட்டேன். நான் சாங்கியம் தர்ம ஏவச்ச, ஒரு வெறும் ஆத்மா சென்ட்ரிக்காக ஃபோக்கஸ் பண்ணால் அதுக்கு நான் வசப்பட மாட்டேன். சுவாத்தியாயா தபஸ்தியாக, வேதத்தை திரும்ப திரும்ப அத்தியானம் பண்ணனால நான் வந்து வசப்பட மாட்டேன். சுவாத்தியத்தை நேஷ்டாபூர்த்தம் தட்சிணா, நிறைய கொடை வல்லலாம் தானம் பண்ணாலுமே அதுக்கு வசப்பட மாட்டேன். அதில் என்ன சூக்ஷ்மம் இருக்குன்னா வியாக்கியானம் பண்ணுறது என்ன சொல்கிறான்னா, அதில் ஒன்று எலமெண்ட் இருக்குது. பக்தியோடு நீ பண்ணால் பகவான் வந்து சந்தோஷப்படுவா. நீ வந்து ஸ்ராத்தம் பண்ணுறேன்னு பேரில் ஏதோ அநாதாசிரமத்துக்கு வந்து தானம் பண்ணுறேன்னு பண்ணால் அதுக்கு நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அது பண்ணணும்னா ஸ்ராத்தமும் பண்ணணும், உங்களால் முடிஞ்ச அநாதாசிரமும் ஏதாவது தானம் கொடுத்தா கொடு அப்படின்னு பகவான் என்ன சொல்றான்னா, எனக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நீ கொடுத்தா சந்தோஷப்படுவேன். அப்படி விரதானி யஜ்ஞ சிந்தாம்சி தீர்த்தானி நியமாயமாக, விரதங்கள் அனுஷ்டிச்சுக்கோ, ஆனால் விரதங்களை பக்தியோடு பண்ண நான் வசப்படுவேனே தவிர நீ விரதங்கள் பண்ணணும், உடம்பை வந்து குண்டா இருக்கிற உடம்பை வந்து நார்மல்சியில் கொண்டு வரணும், உடம்பு வந்து இன்டாக்ட் கொண்டு வரணும், அதுக்காக விரதத்தை அனுஷ்டிச்சா அதுக்கு வரவே மாட்டேன். விரதானி நியமாயமாக, நியமங்கள் எல்லாமே கடைபிடிச்சா யதா வருந்தே சத்சங்கா சர்வசங்கா பகோஹிமா, சத்சங்கத்துக்கு மூலியமாக தான் அடைய முடியும். அதான் அண்ணாங்க அழகா சொல்றச்சே, சஜ்ஜன சங்கம் பஜரே ஷணமபி துர்ஜன சங்கம் தியஜரே. அப்படி துர்ஜன சங்கத்தை தியஜிக்கணும். அது துர்ஜன சங்கத்தினால எப்படி பெரிய அயோத்திக்கே வந்து தசரதற்கு எப்படி மரணத்துக்கு காரணமாக போறார் அப்படின்னு மந்திரையோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் அந்த மந்திரையை வந்து விளக்கினாலே நல்லபடியாக நடந்திருக்கும் அப்படின்னு துர்ஜன சங்கம் தியஜரே. அப்படி சஜ்ஜன சங்க உடையவன் என்ன பண்ணுவானா, ராமரோட குணங்களை பாடிட்டு இருப்பான், பகவான் குணங்களை பாடிட்டு இருப்பான். துர்ஜன சங்கம் என்ன பண்ணுவா, கண்ட விஷயத்துக்கு அல்ப விஷயத்துக்கு மேலே வந்து அவன் மனசு போயிட்டே இருக்கும். ஏதாவது புதுசாக ஃபோன் வந்திருக்கா, புதுசாக ஏர்வாட்ச் வந்திருக்கா அப்படின்னு புது விஷயத்துக்கு பின்னாடி மனசு போயிட்டே இருக்கும். அப்புறம் வந்து சஜ்ஜன சங்கத்தில் இருக்கிற என்ன பண்ணுவா, எப்போது பகவான் குணத்தையே பாடுவா, பகவானை பற்றியே பாடிட்டு இருப்பா. அப்புறம் துர்ஜன சங்கத்தில் இருக்கிற என்ன பண்ணுவா, எப்போவுமே பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பா. பணம், ஐபிஎல், கிரிக்கெட் மேட்ச் போன்ற எல்லா போட்டிகளை பற்றியே பேசிகிட்டு இருப்பா. இப்படி வந்து வழியாக எல்லாம் வந்து எதனாலனா அந்த துர்ஜன சங்கத்தினால கைகை புத்தி வந்து மாறி போயிடுச்சு. அதனால என்ன பண்ணணும் நீ சொல்லு, இவ்வளோ சொல்றியே என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்க. கிம்ன ஸ்மராமி கைகேயி ஸ்மரந்தீவா நிகூஹசே புரா தேவாசுரே யுத்தே சஹராஜ சிபிபதி அப்படின்னு வந்து நீ முன்னாடி என்ன சொன்னியே, ரொம்ப வருஷங்களா ரொம்ப மாசங்களா எனக்கு வந்து ஒரு ரகசியத்தை சொன்னியே, சம்பராசுர யுத்தம். சம்பராசுர யுத்தத்தை நீ சொன்னியே, அந்த சம்பராசுர யுத்தத்தை அன்னைக்கு நீ வந்து தசரத சகாயம் பண்ணிய, தசரதரும் வந்து ரொம்ப டயர்டாயிட்டார் யுத்தம் பண்ணுறச்ச. அவரும் வந்து ஆல்மோஸ்ட் மயக்கடிச்சு கீழே விட பார்த்தா. அப்போது அவர் இத்தனை நாளாக யுத்தம் பண்ணினார். யுத்தம் பண்ணோன்னா ஒரு அசுரம் பானம் போட்டார். அதுக்கு அசுர பானம் போட்டதுக்கப்புறம் தசரதரோ வந்து தற்காலிகமாக ஏதோ அந்த அசுரனை சமாளிச்சிட்டார். சமாளித்து மூர்ச்சையே கீழே உந்தார். அதுக்கு நீ என்ன பண்ண, நீ வந்து கையை வச்ச, அந்த கை சக்கரமாகி அந்த சக்கரமாகி என்ன பண்ண, ஒரு கையால் வந்து ரதத்தை தாங்கி பிடிச்ச, இன்னொரு கையால் நீ சாரத்தியம் பண்ணியே. அந்த சாரத்தியம் பண்ண பலன் என்னாச்சு, தசரதர் வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாலே ஞாபகம் இருக்கா, நீ இப்போ சொன்னியேனார். அப்படியா, நான் எப்போ உன்ட்டு சொன்னேன்னு, நீ எப்போயே சொன்னப்பா, உன்னை விட எனக்காம நல்லா தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே கைகேயி பார்த்தாட்ட வந்து சொன்னோன்னே அவளுக்கே
விஸ்மயமா இருக்கு. என்னமோ அது நான் சொன்னா எப்பயோ சொன்ன விஷயத்த வந்து கரெக்டா புட்டு புட்டுன்னு வைக்கிறாளே அப்படின்னு சொன்னோன்னே நீ அப்போ என்ன சொன்னாரோ தசரதர்? அதெல்லாம் இருக்கட்டும், என்ன சொன்னா தசரதர்? அப்போ உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டேன். அப்போ நீ என்ன சொன்ன? எனக்கு எப்போ சந்தர்ப்பம் வருதோ அப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வரம் கேட்பேன். அதனால இப்போ சந்தர்ப்பம், நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு உனக்கு, இப்போ போய் வரம் கேளு. இப்போ வரம் கேட்டா அவரோ தர்மாத்மா சத்தியசந்தராச்சே, விஸ்வாக் வம்சத்துல வந்தவராச்சே, சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. இப்போதான் சூழ்நிலை இப்போ சார்த்தகமாக்கி இப்போ போய் கேளு அப்படின்னு வந்து சொன்னாது உடனே. ஆனா ஒன்று மிஸ்ஸிங். இதெல்லாம் ஓகே, ஆகச்சத்வாம் உபாதாய தேவராஜ சாக்கியகிருது எத்ராபிவிக்ஷத சக்ஷை அதிஸ்தே ரட்சிதஸ்துவயா. நீ வந்து ஒரு பாப்பி மாதிரி நீ வேஷம் போடணும். என்ன பண்ணணும்னா, இவ்வளோ மங்களமாக நீ இருக்கியே, இது அத்தனையும் விருத்தமாக நீ பண்ணு. இது பண்ணக்கூடாதோ நீ பண்ணிப்போ. நீ வந்து இவ்வளோ ரஜாயில படுத்துலாம் படுத்துக்காத, தரையில் படுத்துக்கோ. நெத்தியில் இவ்வளோ அழகாக திலகம் வெட்டியே அழிச்சிரு. அப்புறம் வந்து தலையில எல்லாம் கும்பலாட்டு இருக்கே அழிச்சிரு. எல்லா மாளிகையும் ஓரமாக தூக்கி தூளாக பிச்சிரு. அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு கிரகத்தில் இரு. அந்த கிரகத்துக்கு பேர் கோபா கிரகம்னு பேர். கோபம் வந்து அந்த கிரகம் இருக்கு, யாருமே இந்த ரூம்ல போறதில்ல. அதுதான் வந்து இப்போ எல்லாம் ஹாண்டட் ஹவுஸ்ன்னு சொல்றான். அப்படின்னு கோபா கிரகத்துக்கு நீ போ. அந்த கோபா கிரகத்துல போய் என்ன பண்ணுனா, எல்லா கர்ட்டனையும் எடுத்துரு. எல்லா கர்ட்டனையும் எடுத்ததுக்கப்புறம் ரூமை வந்து ஒரே நிசப்தமா இருக்கணும். ஒரே நிசப்தம்னா என்னன்னா வந்து சாலிட்யூட் இல்லை, பயமா இருக்கணும். எல்லாருக்கும் வந்தவா எல்லாம் தரதிருக்கி ஓடணும். அந்த மாதிரி ஒரு ரூம்ல நீ தங்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ போட்டுக்கிற இவ்வளோ வஸ்திரங்கள் போட்டிருக்கே, போடாத. ஒன்று பண்ணு, எல்லாம் வந்து எல்லாம் வெள்ளையாக வஸ்திரம் போட்டுக்கோ. வெள்ளையாக வஸ்திரம் போடு, நெத்தி எதுவும் இட்டுக்காத. எல்லாம் தண்டைக்கிட்டையெல்லாம் கைட்டிட்டு என்ன பண்ணுன்னா, தரையில் படுத்து தலை விரிச்சுட்டு படுத்துக்கோ. அதுதான் வந்து இப்போ நான் பண்ணுற உபாயம். அது நீ பண்ணாதான் நம்ம நினச்ச காரியம் வந்து சபலமாயிடும். அப்புறம் ஒன்று சபலமாச்சுன்னா என்ன பண்ணு, எனக்கு எல்லா வஜ்ர வைடூரியம் எல்லா ஆபரணங்களும் கொடுத்து என்ன பண்ணா, எனக்கு நீ பட்ட வயசு ஒத்திரியா வந்து எனக்கு நீ மந்திரியா ஆக்கிடு அப்படின்னு மந்திர சொன்னதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கைகேயி வந்து ஆஹா இப்பேற்பட்ட காரியம் பண்ணிட்டியே, உங்களை கேட்டுதான் நான் இத்தனையும் செஞ்சிருக்கோமே, ஏதோ பகவான் அனுகிரகத்தில் வந்து நீ வந்திருக்க, அதனால நீ சொன்னபடி நான் எல்லாமே செய்கிறதுனால அந்த ராத்திரி வேலையில் என்ன பண்ணானா, கைகேயி வந்து முடிவு பண்ணிட்டா, எல்லாத்தையும் உதறிட்டான். ஏன்னா கௌசல்யா இந்த ஸ்தானம் அடைஞ்சு போறா, எனக்கு கிடைக்கணும், தசரதர் எனக்கு தான் வசமானோம் அப்படின்னு அந்த வேகத்தோட கைகேயி இருந்து என்னாச்சுன்னா, அதை மந்திர சொன்னபடி மந்திரையை குருவாக்கியமாக ஏற்றுக்கொண்டு அந்த காரியத்தை ஆரம்பித்தார். அந்த காரியத்தை ஆரம்பித்த பாடு என்னாச்சுன்னா, எல்லாருமே வந்து ஒரே இதில் இருக்கா. எல்லாருமே ஒரே இதில் இருக்கிறதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, அந்த ரூமையே வந்து டைட்டாக பூட்டிட்டார். பூட்டினதுக்கப்புறம் தசரதுக்கு வந்து நல்லா வந்து சபை நல்லபடியாக போச்சு. ஜனங்க எல்லாம் எப்படின்னா, அவலிப்தே நஜா நாசி தொத்த பிரியதரோ மம மனுஜா வியாகிர ராமாதன்யோன வித்தியதே தேனா ஜெய்யேன முக்கியேன ராகவேன மகாத்மனா இப்படின்னு மந்திரிகள் எல்லாரும் ராவரை சுத்தி பண்றார். அந்த சுத்தியோட எல்லாரும் சந்தோஷமா இருக்கார். வசிஷ்டர் ரெடியா இருக்கார். இவருக்கு அபிஷேகம் பண்ணணும்னா அவருக்கு எவ்வளோ பசுமாடுகள் இருக்கு, முக்கியமாக நந்தினி இருக்கு. அந்த நந்தினியோட பாலால கோஷிரத்தால அபிஷேகம் பண்ணணுமே. அவரும் எப்படின்னா கும்பகோண ராமசாமி மாதிரி. கும்பகோண ராமசாமி கோயிலில் பார்த்தா வந்து ஒரு சொம்பு பாலால வந்து ராமருக்கு அபிஷேகம் பண்ண முடியாது. அதுக்கு 100 அண்டா வந்து ஒரு 100 அண்டாக்கள் பாலால தான் வந்து ராமருக்கு முழுசா அபிஷேகம். ஏன்னா அவ்வளோ ஒசரமா இருக்கார் கும்பகோண ராமசாமி. அந்த மாதிரி ராமருக்கு பட்டாபிஷேகம் லைவா நடக்க போகுது. அப்படி லைவா நடக்கிற பட்டாபிஷேகத்தில் அப்போ வந்து தசரதர் வந்து வசிஷ்டரை வச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ண, எல்லாம் சந்தோஷமா இருந்தா, எல்லாருமே வந்து ஜெயன்னு இருந்தா. அப்படின்னு இருக்கச்சே அப்போ தசரதருக்கும் என்னன்னா, எது நடந்தாலுமே முதல்ல யார்ட்டு சொல்லுவாடா, கைகேயிட்டு தானே சொல்லுவா. ஏன்னா கைகேயி வந்து அழகுனால தானே கல்யாணம் பண்ணினார். விவாகம் பண்ணுறச்சு கௌசல்யாவோ குணத்தினால கல்யாணம் பண்ணான். சுமித்திரை வந்து தபஸ்வினி ஞானி, அவளோட அறிவுனால கல்யாணம் பண்ணினான். கைகேயி வந்து அழகுனால கல்யாணம் பண்ணான். இப்படி 3 பேர் கல்யாணம் பண்ணினான். அப்போ அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா வந்து யுதாஜித் வந்தார். யுதாஜித் வேற யாரும் இல்லை, கைகேயோட அண்ணா. ஏன்னா அவரோட அப்பா வந்து அஸ்வபதிக்கு வந்து பேர பசங்களை பார்க்கணும்னு ஆசையோடு இருக்கார் அவர்.
அப்படி. ஏன்னா பொதுவாக தாத்தாக்கு என்ன வந்து ஆறுதல்னா பேர பசங்களை பார்த்தா தானே ஆறுதல். ஏன்னா அப்பா வந்து குழந்தைய திட்டினா என்ன ஆகும், முதல்ல கண்டிக்கிறவர் யாருன்னா தாத்தா தான் வரும். ஏன்னா சரியா படிக்கலன்னு அப்பா கண்டிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா தாத்தா வருவா, நீ மட்டும் ஒழுங்க, நீ மட்டும் நல்லா படிச்சியா, என் பேரை உன்னை விட நல்லா வாங்குறான்பா, உன்னை விட தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லி வந்து அந்த பேரனுக்கு சூட்டு கொடுப்பான். அட் த சேம் டைம் அப்பா வந்து குற்றுணர்ச்சியும் உணர வைப்பான். ஏன்னா எல்லாத்தையும் சகிச்சுட்டு போனோம். அதே மாதிரி தான் அது அந்த பாவம் என்ன ஆகும், பேரை வந்து பையனை கண்டிச்சா அதே பாவம் கொள்ளு பேரனும் பேத்தி மேலே போகும். அப்படின்னு அஸ்வபதிக்கு கைகேயி புத்திரான பசங்களை பேரனை பார்க்கணும்னு ஆசையோடு வரைச்சு யுவராஜித் அமைச்சார். அவரோட மூத்த புத்திரன் யுவராஜித் அமைச்சார். அவரும் வந்தார். ராமருக்கு சுப செய்தி வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்து அவருக்கு ஸ்வீட்டு எல்லா பட்சணங்களையும் கொடுத்ததுக்கப்புறம் அவர் கேட்டார், எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து 2 பேர பசங்களை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னார். ஆனால் அவரோ எப்படின்னா ராமரை விடவே மாட்டார். ஏன்னா ராமர் ஆளை பிறந்தவர், ராமரை விடவே மாட்டார். அதனால 2 பசங்க என்னோட கூட இருக்கார். அதனால நீ என்ன பண்ணினா 2 பேர் எடுத்துன்னு போயிடு, பரதாழ்வான் சத்ருகாழ்வான் எடுத்துன்னு போயிடு. அப்போ பரதனும் வேண்டாம் விருப்பா கிளம்புறா. ஐயோ ராமண்ணா விட்டு போகிறோமே அப்படின்னு அந்த கஷ்டத்தோடு இருக்கா. ஏன்னா எப்பொழுதுமே ராமர் ஸ்மரணம் பண்ணுற பரதாழ்வார் தான். அதான் வேதாந்த தேசிகர் சொல்றச்சு, பரதாய பரம் நமோஸ்தஸ்மி பிரதமோத்த ஹரணாய பக்தி பாஜாம்ன்ற பாதுகா சாஸ்திரத்தில் யாருக்கு நமஸ்காரம்னா பரதாழ்வாருக்கு நமஸ்காரம். ஏன்னா பாதுகைக்கு உதாரணம் கொடுத்தவர் அவர் தான். ஏன்னா பின்னாடி அவரை சரித்திரம் பார்க்க போகிற நாளைக்கு அப்படின்னு பரதாழ்வான் வந்து அந்த பக்தியோடு இருக்கார். அந்த பக்தியோடு இருக்கிற பரதாழ்வான் வந்து ராமரை விட்டு பிரியிறோமேன்னு கஷ்டப்பட்டு இருக்கார். ஆனால் அவர் தாத்தா அவர் மேலே அவ்வளோ பிரியம் இருக்கு. அஸ்வபதி மகாராஜர் அவர் பார்க்கணும்னு ஆசையோடு இருக்கச்சே 2-3 தடவை யுவராஜன் வலியுறுத்தமாக சொன்னோன்னே வந்து என்னாச்சு, என்ன பண்ணுறது, நம்ம தாத்தா பார்த்தாலுமே சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து 7 குதிரைகளோட ஒரு வாரத்தில் கேகே தேசத்துக்கு போயிட்டான். தன்னோட பிறந்தாத்துக்கு போயிட்டான், அம்மாவோட பிறந்தாத்துக்கு போயிட்டான். அப்படின்னு நடந்ததுக்கப்புறம் தசரதனும் சந்தோஷமாக தசரதர் வந்து எல்லாரும் அங்கீகாரம் பண்ணார். இந்த சுப செய்தியை போய் கோபாகிரத்துக்கு போன கைகை அரண்மையை கைகை பார்த்தா அங்கே இருக்கிற பணிப்பெண்ணை கேட்டார், கைகை அம்மா எங்கே இருக்கு, கைகை மாதா எங்கே இருக்கா, கைகை எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே இவன் சொல்கிறா, அம்மா வந்து ஏதோ கோபாகிரத்தில் போயிட்டாரு. என்ன திடீர்னு கோபாகிரத்தில் போயிட்டா, நான் சொல்கிறதெல்லாம் சுப செய்தியாச்சே, ஏதோ நல்ல செய்தி தானே, எதுக்கு என்னாச்சு கைகைக்கு, ஏன் கோபாகிரத்துக்கு போயிட்டா அப்படின்னு போனோன்னே என்னாச்சுன்னா கதவை நல்லா தட்டினார். கதவை தட்டி ஒரு திறந்துட்டார். திறந்தோன்னே பார்த்தா ரூம் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கு. கைகையும் கோரமாக இருக்கா. அதை பார்த்த உடனே தசரத்துக்கு லைட்டாக தள்ளிட்டு, என்னம்மா அது இப்படி இருக்கியே, என்னாச்சுமா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் பதில் சொல்லலை. 2-3 தடவை பேசினான், பதிலே சொல்லலை. இப்படி மேலே கீழும் முறைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கா கைகையுமா. நாளைக்கே அவரை வந்து சமாப்தி பண்ணிட்டு போறேனோ அப்படின்னு ஒரு முரட்டினார். ஏன்னா மந்திரம் சொல்லியிருக்கார், உன் கணவன் கேட்பார், உன் கணவன் என்னாச்சுமா எப்படி இருக்கமான்னு கேட்பார், திரும்பி கூட நீ பார்க்காத. 2-3 தடவை வந்து என்ன பண்ணணும், மேலே பாரு கீழே பாருங்க இப்படி நீ ஒன்றுத்துக்கு மந்திர இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுறா, எக்ஸிக்யூட் பண்ணுறா அப்படின்னு கைகை பண்ணுறச்ச என்னாச்சுன்னா ஒரு 3ஆவது தடவை வந்து இவளை எப்படி சொல்லி வசப்படுத்துறதுன்னு தெரியாமல், கைகையம்மா நான் ஒன்று சொல்லட்டுமா, நம்ம ராமர் இன்னைக்கே வந்து பட்டாபிஷேகம் நடக்க போகிறதுன்னு வேணா அப்படின்னு குரலை கேட்டவுடனே என்னமா அது, நம்ம ராமர்மா சபேத்தே ஜீவனார்கேன ப்ரூஹின் மனசேச்சசி எம் முகூர்த்தம் பஷ்யந்து நான் ஜீவே அகம் துருவம் தேன ராமேன கைகேகி சபேத்தே வச்சன கிரியா. நீ எந்த ராமரை சொல்றியோ அந்த ராமரை பற்றி தான். என்னம்மா சொல்கிற, ஒன்றுமே புரியலமான, நீ பண்ணுறியா, நட்சத்திரங்கள் மேலே சாட்சி, கிரகங்கள் மேலே சாட்சி, அஷ்ட திக்பாலர்கள் மேலே சாட்சி, அப்புறம் என்ன பிரம்மா மேலே சாட்சி, பரமேஸ்வரன் மேலே சாட்சி, இப்படின்னு எல்லாரையும் கூட்டின்னு வர. தசரதருக்கு என்ன ஆச்சரியமா போச்சு, என்ன மாதிரி என் மேலே நம்பிக்கையே இல்லையா அவனுக்குன்னு அவருக்கு ஆச்சரியமா போச்சு. என்னம்மா நான் சத்தியசந்தன், எதுக்கு நீ என்ன சொன்னாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேம்மா, ஞாபகம் இருக்கா, நான் நீ கேட்டனே, நீ கேட்டே சமராச யுத்தத்தில் ஞாபகம் இருக்கா அவனுக்குன்னு. என்னம்மா சொல்கிற, அதெல்லாம் கேட்டு வருஷக்கணக்கெல்லாம் ஆச்சுமா, இப்போ ஏமா அதை ஞாபகப்படுத்துறேன்னு நிறைவேற்றியா
அவர் சொல்றார், நீ என்ன வாக்கு கொடுத்தியோ நிறைவேற்ற. யோபிஷேக சமாரம்போ ராகவஸ்யோபகல்பிதா அனேனேவாபிஷேகேன பரதோமே அபிசிஜதா. நீ என்ன உபச்சாரம் நீ பண்ணணும்னு ஆசைப்பட்டியோ இது அனைத்தும் நம்ம புத்திரன் பரதன் மேலே நீ பண்ணணும். அவ்வளோதானேம்மா, நடத்தினா போச்சேம்மா அப்படின்னோட என்ன. அப்போ ராமர் தான் சொல்லுமா என்னாச்சு. ராமர் தான் 14 வருஷம் மரவுரி கட்டிண்டு ஜடாமகுடத்தோட வனவாசத்துக்கு அமுச்சு விடு அப்படின்னு சொன்ன உடனே தசரதற்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, மூச்சு முட்டுச்சு, மயக்கம் பிடிச்சி கீழே விழுந்துட்டா தசரதர். சீரஜீனா ததாதாரி ராமோ பவத்து தாபசா அத்திய செய்வை பசேயம் பிரயாந்தம் ராகவம் மனம் அப்படின்னு சொன்ன உடனே அது வேணும்னு நீ சத்தியசந்தன்னு சொல்றியே, முடிஞ்சா அதை நடத்தி கொள்ளு அப்படின்னு பூச்சையாய் பாதி வார்த்தை கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள கீழே விழுந்துட்டார். விழுந்ததுக்கப்புறம் சுற்றி வந்த தோழிமார்களும் அவளும் வந்து படிப்பெண்களும் ஆண் பார்க்குறா, எல்லாரும் ஆண் பார்க்குறா. கைகேயிக்கு ரியாக்ஷனே இல்லை, நிஷப்தமா கடோரமாக உட்காந்துருக்கா. அப்படின்னு வந்து ஒரு சிங்கம் வந்து காலகத்தி அடையிற மானை பார்த்து எப்படி கடோரமாக உட்காந்துக்குமோ, சமயம் கிடைச்சா இதை எப்படி மொத்தமாக கபலீகரணம் பண்ணுவோம், அந்த மாதிரி தசரதர் வந்து மூச்சு திணறிண்டு கீழே ஊந்துட்டார். பிரஜையே இல்லை, யாரும் இல்லை தெரிக்கிறதுக்கு. அப்புறம் 2-3 பணிப்பெண்கள் திரைச்சி ஏதோ கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரஜை வந்ததுக்கப்புறம் நான் சொல்ல நீ நடத்துவியா அப்படின்னோட, என்னமா சொல்ற, ராமர் வந்து தங்கமான பையனாச்சேம்மா, அவன் மேல என்னமா குரோதம் உனக்கு, அவன் மேல என்னமா வெறுப்பு உனக்கு, தபஸ் பண்ணோன்னா அவர் என்னமா பாவம் பண்ணியிருக்காரு, தபஸ் நம்ம தானேமா போனோம், நான் இத்தனை நேரம் உன்னை நம்பி நான் ஏன் சொன்னேன்னா நீ சந்தோஷப்படுவ, என்ன பிறந்தநாள் வந்தாலுமே உனக்கு தாமா முதல் நமஸ்காரம் பண்ணுறா, எங்கே ஜெயிச்சாலுமே விஜயம் அளிச்சாலுமே அந்த விஜயம் முதல்ல உன்கிட்ட தானேமா சொல்கிறா, உடனேமா முதல்ல கட்டிப்பா, உன் மடியில் தானே தூங்குவா. அப்பேற்பட்ட ராமர் என்னமா பாவம் பண்ணியிருக்கா உனக்கு, ரிஷம்சே துஷ்டசாரித்ரே குலஸ்யாஸ்த விநாசினி கிருகிருதம் தவராமேன பாப்பே பாப்பம் மயே பிவா. என்னமா தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்க, ரிஷம்சே துஷ்டசாரித்ரே, துஷ்டசாரி உடையவளா நீ இருக்கியே, அறிவிலியா உனக்கு, குலஸ்யாச விநாசினே, நீ பண்ண வேலை என்னன்னா குலத்தையே நாசம் பண்றியே, மகாபாத்தகம் பண்றியே. ராமர் என்னவா உனக்கு பண்ணியிருக்கான, சதாத்தே ஜனனி துல்யாம் விருத்திம் வஹசிராகவா அபராதம் கதம் உத்திஷ்ய சக்ஷாமீஷ்டமஹம் சுதம். அப்பேற்பட்ட ராமபிரான், அந்த ராமபிரான் யாருன்னா வந்து உனக்கு அம்மாவா ஒருவரா மதிக்கிறாரே, நீ என்னமோ பரதன் மேல உள்ள பாசம் வச்சிருக்கே, அந்த பரதன் மேலேயும் பாசம் அதிகமா இருக்கு. யார் உனக்கு யாருக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டா கைகை அம்மா தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ற. ராமரை ஏமா வந்து இவ்வளவு கஷ்டத்தை உண்டாக்குற, ஏமா இப்படி பண்றேன்னு. கௌசல்யாம்பா சுமித்ராம்பா தெஜேயம் அபிவாஷியம் ஜீவிதம் ஆத்மனோ ராமம் தத்தேவ பிருதுவத்சலம் அப்படின்னு வந்து நான் வந்து உன்னோட சொன்னது நான் பட்ட பாவ கர்மாவன், என் தலையெழுத்து உன்கிட்ட வந்து ஒன்ற விஷயத்த சொன்னேன், நான் பண்ண தப்பு, அதுக்கு பதிலாக நான் சுமித்ரைட்டு போயிருக்கணும், கௌசல்யாபாத்துக்கு போயிருக்கணும், யாரு கன்சென்ட் அவள்கிட்ட தானே போய் சொன்னோம், போய் உன்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு நினைச்சுட்டு மூச்சையாய் படுத்த படுக்கையா ராமா ராமா ராமான் அப்படின்னு கதறிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் இங்கே சுமந்திரன் வந்தார். அந்த சுமந்திரன் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா உடனே வந்தோடனே ராஜா பார்த்தார். அந்த ராஜா லைட்டாக தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சமாளித்து, சுமந்திரா ராமரை போய் வர சொல்லு, ராமர் தான் வரணும் இன்னைக்கு, இப்போ சமயத்தில் ராமர் வர சொல்லுன. ஒரு சுமந்திரருக்கு சந்தேகம், என்னவா அது, ஒரு குதூகலம் இருக்க வேண்டாமா, இன்னைக்கு தான் ராமர் பட்டாபிஷேகமாச்சு, இன்னைக்கு தான் நடக்கிறது ராமர் பட்டாபிஷேகம், ஒரு சந்தோஷம் ஒரு உற்சாகம் இருக்க வேண்டியதானே, ஏன் ராஜாவோட முகம் ஆடிடுச்சு அதோட சுமந்திரர் தயங்கினதுக்கு அப்புறம் கைகேயி வந்து கொஞ்சம் சொல்ற, சுமந்திரா சூத்தரே போய் ராமர் அயஷன்பா அப்படின்னோட இந்த அம்மா வந்து அடிக்கடி என்ன சுமந்திரன் தானே பேர் கூட்டுவா, சூத்தரேன்னு வந்து என்ன போய் சாரத்தின்னு ஏன் சொல்றா அப்படின்னு ஏதோ விரோதமா இருக்கு, ஏதோ விபரீதமா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு வாயை மூடிண்டு மௌனமா இருந்து ராமரோட அறைக்கு போனார். அந்த ராமர் அறைக்கு போனா சீதையோ அழகா இருக்கா, சொர்ணமயமான சம்சாங்கிதேன சௌவேன கிம்சித் பீதேன சம்பிருத்தா அப்படின்னு ராஜ அலங்காரத்தோட சீதை இருக்கா. அவதான் அடுத்த பட்ட மகிழ்ச்சி, அவ்வளோ அழகா சீதை சோபிக்கிறார். சீதை சோபிக்கிறச்சே ஒரு பக்கம் வந்து ராமபிரான் வந்து அந்த ஒரே படுக்கையில சீதை மடியில வந்து ராமரோ வந்து சீதை மடியில் வந்து ராமர் படுக்கிறார். அவர் சீதையோ ராமரோட அழகான கேசத்தை வந்து தடவி கொடுத்துட்டு படுக்கிறார்.
அதை பார்க்கறச்சே சுமந்தர் கண்ணுலேருந்தே தாரதார ஜலம் வருது. ஆஹா, இப்பேற்பட்ட ஜென்மா பத்தாதா, இப்போ இது பார்க்கறதுக்கு தான்ப்பா இந்த கிழவனுக்கு ஜென்மா சாபல்யமாச்சு. நான் ரொம்ப நேரம் வந்து இது பார்க்கணும்னு மனசாலவுக்கு துடிச்சானே. ஆஹா, இப்பேற்பட்ட காட்சிக்கு வந்து நான் ஏதோ வைகுண்டத்தை கிடைக்க மாட்டேன், பிரத்யட்சமா அயோத்தியிலே கிடைச்சிருக்கேன்னு தண்டவர்த்தாவுக்கு நமஸ்காரம் பண்ணினார். பண்ணதுக்கப்புறம் ராமர் சமாதானம் படுத்தி, மந்திரி என்னாச்சுப்பான்னு கேட்டார். கேட்டோன்னே அப்பா வந்து உனக்கு வர சொல்கிறாருன்னு. அப்போ அப்பா வர சொல்கிறது, வெளில பார்த்தா எல்லா ஜனங்க எப்படி இருக்குன்னா, நமையா சக்கிருதா மாஸ்மவே பரத காஷே பிரேத்தகித்துங்கதாயுச்சா விஜயமை கதே ராமே வனம் புருஷபுங்கவே சேதானி விதவா ராஜ்யம் சபுத்ராகாரைஷதி இப்படின்னு நிறைய நடக்கச்சே சுமந்திரர் வந்து ராமரை கொடுக்குறார். அப்படி ராமரோட அப்பாவோட ஆக்கியபடி ராமர் வந்து தயார் பண்ணிட்டு ராஜமுகுட்டம் தரிச்சுண்டு எப்படி ஒரு விதிவட்டா ஒரு யுவராஜா அப்படி இருக்கணுமோ அப்படி அழகாக அலங்காரம் பண்ணிட்டு ராமரை சொவிச்சுண்டு வரார். சீத்தையும் வர வந்தார். சீத்தையை வரச்சே, அம்மா சீத்தம்மா நீ வெயிட் பண்ணுமா, நீ ஒரு விஷயம் வெயிட் பண்ணு, நான் வந்து அப்பா வந்து உங்களை வர சொன்னோன்னே உன்னை அப்புறம் வர சொல்கிறேன். இப்போ அப்பா என்னை மட்டும் பிரத்யேகமாக வர சொல்கிறான்னா ஏதோ ராஜநீக காரியமாக அப்பா என்கிட்ட பேசணும்னு வர, அதில் நான் முதல்ல போயிட்டு வரேன் அப்படின்னு சீதையை சமாதானம் படுத்திட்டு ராமர் கிளம்புறார் கம்பீரமாக. அப்படி ஜனங்களுக்கும் என்னன்னா ஒரே சந்தோஷம். ஆஹா, நம்ம ராமர் வராரே, ஆஹா நம்ம ராமர் வராரே, எல்லாருக்கும் தூரமாக இருக்கார். எச்ச ராமம் நமசேகம் எச்ச ராமோ நமஸ்வதி இந்தித்தை சகவே லோகே சுவாத்மா ஏவம் விகர்ஹயேத். ராமர் வராரா ராமர் வராரா அப்படி எல்லாரும் வீரத்தில் காட்டுறாங்க. ஒரு விஷயம் பால் குடிச்சிட்டு வர ராமம் நபஸ்யேகம் ராமோ நபஸ்யதி நிந்தித சஹவே லோகே ஸ்வாத்மா ஏவம் விகர்ஹயேத். ராமம் நபஸ்யேகம், ராமர் பார்க்கலன்னா ஜென்மா போறவே போறாது. எஞ்ச ராமன் பசதி, அந்த மாதிரி ராமபிரான பார்க்கவே போறதில்லை. பின்னாடி அதான் அர்த்தமே. ஏன்னா இதுக்கப்புறம் ராமர் வந்து காட்டுக்கு தானே கிளம்ப போறாரு. என்ற ராமம்னு பஷ்யதி, அப்படி பேர்பட்ட ராமரை தசரதர் குமாரன் மாத்திரம் இல்லை, நம்மளை எல்லாரையும் கவர வச்சாரு. ஏன்னா ஒரு கல்யாணம் ஏதாவது நடந்துன்னா ஃபஸ்ட்டு விசிட்டர் யாருன்னா நம்ம ராமபிரான் தான். அதை மாத்திரம் இல்லை, யாராவது ஏதாவது மந்திரம் ஏதாவது தப்பாக சொன்னால்வே ராமர் வந்து அவளை அவமானப்படுத்த மாட்டார். அவள் வந்து எங்கே ஏற்கனவே எங்கே வந்து சொரித்தம் காட்டலாமே வேதத்தில், அந்த இடத்துல சொரித்தம் காட்டுவார். அப்புறம் ஒருத்தர் வந்து புதுசாக இருக்கார், இப்போ தான் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறார், ஒன்றுமே தெரியாது அந்த ஆளுக்கு. ஏதோ அப்பா அவங்க நிர்பந்தப்படி போய் பூஜை பண்ணுன்னார், ஏதோ வேலை புரோகிதம் இருக்காரு. அப்போது அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ ராமபிரான் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு எப்படி பூஜை பண்ணணும், எப்படி பகவானுக்கு ஆராதனை பண்ணணும், எப்படி ஆர்த்தி எடுக்கணும், எப்படி நைவேத்தியம் பண்ணணும், அதுக்கு என்ன மந்திரம்னு படிப்படியாக சொல்லிக் கொடுப்பார். அப்படின்னு பூர்வபாஷியாக ராமன் முன்னாடி போய் நிற்பா. எஜ்ஜ ராமம் ந பஷ்யதி, அப்பேற்பட்ட ராமனை பார்க்க முடியாது. விதித சகவை லோகே, அப்படி யார் நான் ராமனை பார்க்க திரஸ்காரம் பண்ணுறாரோ சுவாத்மாதேவன் விகர்ஹயேத், அவளை போல அபாக்கியவான் உலகத்தில் கிடையவே கிடையாது. அப்படி ஜனங்கள் எல்லாரும் ராமனை பார்க்குறார். ராமரும் எப்படி இருக்காருன்னா மந்த முகத்தோட மந்தஹாசத்தோட வர. அப்படி வந்து பார்த்தா என்னாச்சுன்னா ராமரும் சந்தோஷமாக பார்க்குறார். ராமர் சந்தோஷமாக பார்த்தது உடனேயே எல்லாரும் பார்க்குறார். எல்லாரும் பார்க்கச்சே அந்த ராமரோட பிரபாவம் என்னன்னா, சத்தியேன லோகாஞ்சி தீனாந்தானே ராகவ, அவர் சத்தியத்தினால் லோகத்தை ஜெயிக்கிறவர். அப்படி தசரதர் சொன்ன மாதிரி அவர் சத்தியத்தினால எல்லாரையும் ஜெயிச்சார். அப்புறம் என்ன, தீனாந்தானேரோ வந்த கஷ்டப்பட்டான தனக்கு பங்கு கொடுத்துன்னு போயிடுவார். அப்படின்னு தன்னோட தானத்தை அத்தனையும் பண்ணுவார். அப்படின்னு தானத்தை அத்தனையும் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரே கஷ்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா கௌசல்யா வந்து சொல்கிறார். கௌசல்யா வந்து மேற்கொண்டு கைகையை பார்க்க போகிறார். அந்த கைகையை பார்க்கச்சே கைகையும் தசரதரும் பார்த்தார். பார்த்த உடனே சுமந்திர வசனப்படி பார்த்தா தசரதரோ படுத்து கிடக்கிறார். ராமா ராமா ராமான் தீனஸ்வரத்தில். கைகையோ தலைவிரி கோலமாக இருக்கா, பயங்கரமாக இருக்கு கைகை. அதை பார்த்தோன்னே ராமருக்கும் மூர்ச்சையாய் கீழே வந்து அவருக்கும் ஷாக் ஆகிடுச்சு. ஷாக்காகி ராமரும் கீழே வந்துட்டார். ஏன்னா முதல் தடவை பயந்தார். ஏன்னா பயம்னா என்னன்னே தெரியாத ராமர் இந்த ரெண்டு கோலத்தை பார்த்த உடனே பயந்து போயிட்டார். பயந்து போயினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ராமருக்கும் பிரக்ஞை வந்தது, தசரதருக்கும் கொஞ்சம் முழிப்பு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்தார். எழுந்ததுக்கப்புறம் ராமா நீ வந்து ஏதோ வரமோகத்தில் ராமா நீ 14 வருஷம் வனவாசத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு வந்து 14 வருஷம் வனவாசம் செல்ல வேண்டும் அப்படின்னு கட்டளையை போட்டார். போட்டோன்னே ராமருக்கு முகம் வாடிக்கணுமே, நேற்று தான் அப்பா வந்து எனக்கு வனவாசம் பட்டாபிஷேகம் பண்ணுறேன்னு, இன்றைக்கி பார்த்தா
வனவாசம்ன்றார். அப்படின்னு ராமருக்கு என்ன தோணணும்? என் அப்பனுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு, என் அப்பனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுனே அப்புறம் கண்டிக்கணுமே, கண்டிக்கல. ஏன்னா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் வேதம் வாக்கு அப்படின்னு அந்த பெடஸ்டலோட தசரதரை வச்சிருக்கார். ஏன்னா அவர் ஆசைப்பட்டாரே, பித்தரம் ரோச்சயா மாச அதா தசரதம் நிருபம்னு. எனக்கு என்னன்னா, நான் வந்து பிறக்கச்சி எப்படி பிறக்கணும்னா தசரத குமாரனா பிறக்கணும் அப்படின்னு அந்த ஸ்தானத்தை ராமபிரான் கொடுத்துருக்கார். அதனால அந்த மரியாதையோட ராமபிரான் இருந்தார். அப்படி இருந்த மாத்திரத்தில் சொன்னதை ஏற்றுட்டார். ஏற்றதுக்கப்புறம் கைகை முன்னாடி வந்தார். அவர் ராமர் கேட்டார், அப்பா ஏப்பா இப்படி முகம் வாடி இருக்குனார். ஏன்னா அவர் ரொம்ப நேரம் தூங்கலையோ, ரொம்ப நேரம் தூங்காததுனால தான் இப்படிப்பட்ட பரிస్థితిயில் அவர் இருக்கார், வேற ஒன்றும் இல்லை. நீ நல்ல எனக்கு கைகை இப்போ சந்தேகம் வந்துருச்சு ராமர் மேலே. எத்தனை நாள் ராமர் மேலே சந்தேகப்படாத கைகை, அதனால ரொம்ப நேரம் அப்பா உபச்சாரம் பண்ணுறன்னு பேருக்கு இங்கே இருக்காத, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ மரவுரி கட்டிக்கணும், நீ மரவுரி தரிக்கணும், ஜடாமகுடத்தோட நீ கிளம்பணும் வனவாசத்துக்கு. 14 வருஷம் வனவாசம் உனக்கு, அதான் நவ பஞ்ச சதானி சேனர் அப்படின்னு 14 வருஷமா நீ வனவாசத்துக்கு போ அப்படின்னு விரட்டி விட்டோன்னா ராமருக்கு முகம் வாழணுமே. ஏன்னா யோகிமை யுத்த நிஜுத்த யோகி சம லோட்டாஸ்ம காஞ்சன அப்படி பகவான் கீதையில சொன்ன மாதிரி அவர் சமமா இருந்தார். அதை ஒரு நடுக்கம் ஒரு கம்பமும் ஏற்படலை. அப்புறம் மேற்கொண்டு சொல்றாள், நான் கவலைப்படாதம்மா, நீ அசத்தியமாக பேசுவேன்னு நினைக்கிறதுனால இவ்வளோ பேசுறியம்மா, கவலைப்படாதம்மா, உன் வாக்கை நிச்சயம் பரிபாலனம் பண்ணுவேன், நான் அதுக்கு தான் பிறந்திருக்கேன். ஏன்னா என் தகப்பனார் வாக்கு வேத வாக்கு, என் அப்பா வேத வாக்கு நான் காப்பாற்றுறதுக்காக நான் சத்தியத்தையும் எதை வேணாலும் நான் தியாகம் பண்ண தயாராக இருக்கேன். சத்தியேன லோகான் ஜெயந்தி தீனாதானே ராகவஹா அப்படின்னு தன்னை சொன்னார். சொன்னதுக்கப்புறம் அவர் தோணுது, சும்மா நடிக்காதரா, இப்போவே போடா, இப்போவே நீ இந்த நாட்டை விட்டு போனோம், போவியா அப்படின்னு கத்தின உடனே ராமர் சமாதானப்படுத்திட்டு வாய மூடிண்டு அப்பாவையும் சமாதானப்படுத்தினார். அப்பா சொன்னா, நான் ஏதோ வர மோகத்தில் அவள் மேலே இருக்கிற மோகத்தில் அவள் சொன்ன வரத்துக்கு மேலே வியாமோகத்தில் நான் நீ சொன்னேன், அதை நீ எதுவும் பொருட்படுத்தாத, நான் வேணா கையை ஓரமாக தள்ளிடுறேன், நான் சொல்கிறேன் இப்போ நீ ராஜ்யத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ராமர் இல்லைப்பா, நீ சொன்னது தான், நீ எல்லா வசனத்துக்கு முன்னாடி நீ சொல்லிட்ட, நீ தேவர்களையும் தேவர்களுக்கு அசுரர் போராடின, ஒன்றை போல தபஸ்வி உலகத்தில் கிடையாதுப்பா, அதனால நீ சொல்கிறது வசனம் தான், அது மீறி நான் என்றைக்கும் நான் கைவிட மாட்டேன், உன் வாக்கை நான் எந்த லெவலில் போனாலும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு ராமர் ஊர்ஜிதமாக சொன்னதுக்கப்புறம், அதெல்லாம் பரவாயில்லப்பா, என்னை பந்தி பண்ணிடு, நான் தானேப்பா பேசினேன், அதே தகவலாத்தாப்பா நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கோ சொல்ற, முதல்ல சொன்னதை மறந்துடு, இப்போ சொல்றதை கேளுப்பா அப்படின்னோன்னு ராமர் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. தகப்பனார் நீ சொல்றாருன்னொன்னு அவரை கட்டி சமாதானப்படுத்திட்டு, நீ சொன்னதே நான் பரிபாலனம் பண்ணுவோம்ப்பா, எந்த லெவலில் வேணால் பரிபாலனம் பண்ணுவேன்னு திரும்பி சொல்லி மேற்கொண்டு ராமர் கிளம்புறார். அந்த விஷயம் கௌசல்யா மாதாவுக்கு போச்சு. அப்புறம் பல்ல கடிச்சுட்டு 1000 தலைவரோட பலாமுடி போல ஆதிசேஷன் எப்படி சீரிண்டு வருவாரோ அது போல அவரோட அம்சமான லட்சுமணாழ்வான் வந்துட்டார். வந்த உடனேயே தசரதனை பார்த்து கண்ணா அப்படின்னு வைகிறார். அந்த கிழவனுக்கு புத்தி பிடிச்சி போச்சா, புத்தி பேதலிச்சு போச்சா, அவரை தகப்பனாரா, அவரெல்லாம் ஒரு தகப்பனாரு, ஒரு 3வது மனைவி பேச்ச கேட்டு இப்பேற்பட்ட ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு, அவருக்கு அறிவில்லையா, அவருக்கு அவர் எடுக்கணும்னா அவர் கையில் தானே சட்டம் இருக்கு, அவர் கையில் தானே நியாயம் இருக்கு, அவர் கையில் தானே தர்மம் இருக்கு, எல்லாமே அவர் கையில் இருக்கு, அவர் தானே கையாளுற அந்த ராஜ்யத்தை, அவருக்கு மறைமுகமாக பண்ணிட்டு ராஜ்யத்தை கொடுக்க வேண்டியது தானே. எந்த விதத்தில் ராமர் தர்மாத்மா இல்லைன்னு சொல்கிறேன், ராமர் எந்த விதத்தில் தப்பு, ராமர் எந்த விதத்தில் நியாயமாக நீ ராஜ்யத்தை கொடுக்குறமே அவருக்கு அப்படின்னு லட்சுமணன் சீரிண்டு வரச்ச ராமர் சமாதானப்படுத்திட்டார். ராமர் சமாதானப்படுத்ததுக்கப்புறம் நமக்கு அப்பா ஒரு பெரிய அனுகிரகம் பண்ண சொல்கிறாருப்பா. ஏன்னா நாட்டில் இருக்கிற தப்பை குறைக்கிறதுக்கு நம்மளை வனத்துக்கு அம்புறா. ஏன்னா பரதர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணால் நல்லபடியாகவும் இருக்கும் நமக்கு. ஏன்னா என் ஆசையே பரதர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறது தான். நம்ம வேலை என்ன பண்ணுறது, நம்ம அப்பாவோட தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இத்தனை வனவாசத்துக்கும் அமைச்சிருக்கா. நம்ம அதை வேதவாக்கா வச்சுட்டு நம்ம அந்த ஆக்கியபடி நம்ம போவோம், அப்போதான் நம்ம க்ஷேமமாக இருக்கும். ஏன்னா இந்த ராஜ்யமும் நம்ம விட்டு போக போகிறது, ரொம்ப நாள் ராஜ்யத்தை பிடிச்சி எவ்வளோ நாள் போக போகிறது, ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஆழ போகிறோம், 10,000 வருஷம் ஆழ போகிறோம், தோராயமாக வச்சுப்போம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அல்பு வருமே,
அந்த அல்பு வந்த 10 வருஷத்துல என்ன ஆகும், வேற யார்கிட்ட கொடுக்கணும்னு மனசு தோணும். நம்மளும் ரொம்ப நாளாக இந்த ராஜ்யத்தை கண்டி இருக்க போகிறதில்ல. அதனால நம்ம வந்து தபஸ்வியா வாழணும் அப்பா வந்து ஆசைப்படுறா, அம்மாவும் ஆசைப்படுறா. அம்மாவோட வசனத்துபடி நம்ம தபஸ்வியா இருப்போம் அப்படின்னு லக்ஷ்மணன் சமாதானப்படுத்துறாரு. ஆனால் லக்ஷ்மணருக்கும் புரிஞ்சுது. ஏன்னா ராமர் வந்து மறுக்கணும், ராமர் வந்து மறுத்து பேசணும்னு அந்த எண்ணமும் லக்ஷ்மணருக்கு இல்லை. ஆனால் ராமரும் வந்து தகப்பனார் சொல்ல மறுத்து பேசணும்னு எண்ணமும் இல்லைன்னு தெளிவாகவே புரிஞ்சுது. புரிஞ்சதுக்கப்புறம் கௌசல்யை வந்து தத்து தாம்பூலமோட வர. தத்து தாம்பூலம் வச்சு எனக்கு கௌசல்யக்கு விஷயம் இன்னும் தெரியல. அப்போ வந்து அப்போதான் வந்து ரங்கநாத பூஜையை முறையாக முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை வந்து ராமபிராட்ட கொடுக்குறார். ராமரும் எப்படி இருக்காருன்னா மரபுரி கட்டிட்டு இருக்காரு. லக்ஷ்மணரும் வந்து போயிட்டார். ராமர் மறுபடி கட்டுறது போல பார்த்த உடனே கௌசல்ய கண்ணிலேருந்து தாரதாச்சலம் வருது. ஏன்னா பட்டத்திராணி கௌசல்யா, பட்டத்திராணியான கௌசல்யக்கு வந்து அவளுக்கு தான் வந்து ரூல் எடுக்கிற அதிகாரமே உண்டு. ஆனால் அவளோட நிலை எப்படி இருக்கா, ரொம்ப விவசாயா இருக்கா, ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கா. யாருமே இல்லை அவருக்கு சொல்றதுக்கு. அவளால் கண்டிக்கவே முடியல. கண்டிக்கிற சாணத்தில் இருக்கிறவா கண்டிக்கவே முடியல. அப்படின்னு இத்தனை சிரமத்தையும் வந்து ராமர சிரமத்தை பார்த்த உடனே ராமர் கண்ணை தொடச்சது உடனே அவள் வந்து சொல்கிறா, எனக்கு வந்து இப்பேற்பட்ட இது கிடைக்கிறது, எனக்கு இப்பேற்பட்ட பாக்கியத்தை வந்து பகவான் அப்பா வந்து ஏதோ கொடுத்துருக்கா. அதனால வந்து என்ன பண்ணுறான்னா வடராஜ்யம் முழுக்க எனக்கு ராஷ்டிரராஜ்யம் முழுக்க பரதருக்கு. ஏன்னா பரதரால் முடியல. ஏன்னா பரதரை சமப்பட வேண்டாமே. அந்த எல்லா சமமும் தசரதர் வந்து நான் தான் கேபபிள், என்னால் தான் எல்லாம் முடியும் அப்படின்னு அந்த திடமான ஞானத்தை வந்து அவர் தான் புரிஞ்சுட்டார். என்னோட நாலேஜ் அவர் தான் புரிஞ்சுட்டார். அதனால வந்து நான் வந்து வடராஜ்யத்தையும் கையில் இருக்கட்டும், இப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்துருக்கா, அதுக்காக நீ ஆசீர்வாதம் பண்ணுவான்னு சொன்ன உடனே கௌசல்ய கண்ணுலேருந்து ஜலம் வந்துட்டே இருக்கு. அது சொல்றச்சு சபை ராகவ சார்தூல தர்மஸ்வாம் அபிரக்ஷதோ அப்படின்னு இத்தனை வருஷம் கடைபிடிச்ச தர்மம் உட காப்பாற்றும். இத்தனை வருஷம் கடைபிடிச்ச தர்மம் வந்து நீ பண்ணியே, நீ வந்து குருக்காக வந்து எத்தனையும் தியாகம் பண்ணியே, இத்தனை போக்கியத்தையும் தியாகம் பண்ணி வந்து நீ தர்மத்திலே படுத்திண்டியே. அப்புறம் குரு சொன்னார்னு முனி வச்சன பலா தாட்டகாம் பாட்டகிட்டுவா அப்படி முனியோட வச்சனத்துக்காக வந்து தாட்டகே வதம் பண்ணியே, மாரீச்சனை வந்து கடலோடு தள்ளிவிட்டியே, சுபாவை வதம் பண்ணியே. அதை காட்டிலும் என்ன இந்த விஸ்வாமித்தருக்காக வந்து விஸ்வாமித்த வச்சனம் கேட்டு அகல்யை சாப்ப உதாரணம் பண்ணியே. அப்புறம் இத்தனை சேவையும் நீ செஞ்சியே. எதுக்காக நீ செஞ்ச? உன் குருநாதர் சந்தோஷப்படணுக்காக செஞ்ச. அந்த தர்மத்துக்காக அந்த தர்மமே ஒரு உருவம் எடுத்து காப்பாற்றட்டும். சபைராக சார்தூல தர்மஸ்வாமி ரட்சது எம் தர்மஸ்வாமி ரட்சத்து அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணினார். அப்படின்னு மேற்கொண்டு நிறைய மங்களம் சொல்லிட்டே வரார். எம்மங்கலம் சஹஸ்ராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே வித்ரநாசே சௌபவத் தத்ரே பவது மங்கலம். எம்மங்கலம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் துருமா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்கலம். அமிர்தோ பாதனே தேத்யா விரதோ அபிநரஸ்வே அதி திருமங்கலம் பிராதாத் தத்தே பவது மங்கலம். தீன் விக்ரமான் விக்ரமதோ விஷ்ணோஹ அமித தேஜசா யதா ஸ்ரீமங்கலம் ராம தத்தே பவது மங்கலம். விஷயா சாகராதீவா வேதாலோகாதிசச்சகே மங்களாடி புராண்யாஹு திசந்து மம சர்வதா அப்படின்னு ராமாயணோட மங்கள ஸ்லோகம் அது. இங்க என்னன்னா கௌசல்யம் வந்து மங்களசாசனம் பண்ற. எம்மங்கலம் சஹஸ்ராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே. அதனால நான் அதிதி ஸ்தானத்தில் இருக்க. எந்த அதிதி வந்து தன்னோட புத்திரன் இந்திரன் வந்து அனுகிரகம் பண்ண எப்போ விருத்தாசுரனோட யுத்தம் பண்ண போறா இந்திரன். அப்போ வித்ராசுரத்தோட யுத்தம் பண்றச்சு எந்த அம்மாவோட அனுகிரகத்தினால வித்ரனை ஜெயிச்சாரோ அதே மங்களம் உனக்கு உண்டாகட்டும். எம்மங்கலம் சுபர்ணஸ்ய வினதா கல்பய திருமா. எந்த அம்மா எந்த வினதா மாதா வந்து கருடாளவால் அனுகிரகம் பண்ண மாத்திரத்தில் வந்து அமிர்தத்தை பெற்றுக்கொண்டால பாதாள வாக்கால சந்திருத்த நாகேந்திரன் அப்படின்னு தேசிகர் வந்து கருடத்திற்கு சொன்ன மாதிரி அப்படின்னு அமிர்தத்தை வந்து பெற்றுக்கொண்டா இந்திரன் தேர்ந்து. அந்த இந்திரன் தேர்ந்து பெற்றுக்கொண்டுச்சு. இந்திரனுக்கும் வந்ததே ஆத்திரம். ஏன்னா அமிர்தன் வந்து இவாளோட ப்ராப்பர்ட்டி, இவாளோட பர்மிஷன் படி தான் அமிர்தமே கிடைக்கும் அப்படின்னு. கருடன் யாருன்னா இவா எல்லாருக்கும் மன்னா ஸ்தானம். ஏன்னா இவரும் கஷ்யப புத்திரர், இந்திரனும் கருடனும் கஷ்யப புத்திரர். அதனால இவா எல்லாருமே கசின்ஸு. அப்படி கசின்ஸான கருடனுக்கும் இந்திரனுக்கும் ஒரு சண்டை யுத்தம் ஏற்பட்டது. அப்போ இந்திரன் என்ன பண்ணான்னா வஜ்ராயுதத்தை எடுத்து கருடன் மேலே ஏவினா. அந்த கருடன் என்ன பண்ணார்னா வஜ்ராயுதத்தை தாங்கினார். அனுமாராது வஜ்ராயுதத்தை அடி வாங்கினார். கருடன் வந்து அந்த வஜ்ராயுதத்தை தாங்கினார். தாங்கி என்ன பண்ணால் இந்திரனுக்கு பரிசாக வந்து ஒரு ஃபெதரை கொடுத்துட்டார். அந்த ஃபெதரை கொடுத்து இந்திரன் என்ன பண்ணால் அதை வந்து தன்னை முடியில் சுட்டின்றார். அப்படின்னு வந்து இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணினார். அவர் என்னதான் புள்ளி ஏவினாலும் என்னதான் வஜ்ரம் ஏவினாலும் அவருக்கு இந்திரனுக்கு வந்து சந்தோஷம் கொடுத்தா.
சொல்றார். வித்ரணாசே சுபர்ணஸ்ய வினதா கல்பேத்மா அமிர்தம் பிரார்த்தையானஸ்ய சத்தே பவத்து மங்கலம். எந்த வினத்தையோ அடுக்கிறதுனால கருடாழ்வார் வந்து அமிர்தத்தை பெற்றுக்கொண்டாரே அதே மங்களம் உனக்கு உண்டாகட்டும். அப்புறம் அமிர்தோ பாதரே தைத்யா கிரத்னோ அதி வஜ்ரதஸ்தவே அதிதே மங்கலம் பிராதாத் தத்தே பவத்து மங்கலம். அதே அதிதி ஸ்தானத்தில் திருப்பி சொல்ற. ஏன்னா அப்போ அமிர்த மதம் நடந்தது. அமிர்த மதத்தில் வந்து தேவர்களுக்கும் அசுரர்களும் வந்து எல்லாரும் வந்து ஸ்ரீராப்தி மடத்தை வந்து வாசுகியை மத்தா வச்சுண்டு அப்புறம் மந்திரமலையை மத்தா வச்சுண்டு வாசுகியை கயரா வச்சுண்டு வந்து 2 பேருமே கடையறா. அப்போ கடையச்சே வந்து சிரமம் ஏற்படக்கூடாது, அசுரர்கள் வந்து அசுரல் மேலே பாதிப்பு மேலே படக்கூடாது. அத்தகையான அதிதி ஸ்தானத்தில் இருந்து எப்படி இந்திரன் அனுகிரகம் பண்ணேனோ அதே தான் நான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறேன். அப்புறம் தீன் விக்ரமான் விக்ரமத்தோ விஷ்ணோ அமித தேஜசா அப்படி நீ மகாபலியை கையாள போற. எதுக்குடா மகாபலியை டீல் பண்ண போறச்சு? அப்போ மகாபலியோ வந்து ஏதோ விசுவ தியாகம் பண்ணி நியாயமா அசுர தேவர்களை சொத்து வைனா அவன் அடிச்சலாம் வாங்கல. கிருஷ்ணகிருஷ்ணமயம் இல்லை, அவர் விசுவ தியாகம் பண்ண சுக்கராச்சாரியோட வச்சனம் படி பண்ண மாத்திரத்தில் அந்த தபஸ் பலத்தை எல்லா சொத்தையும் எல்லாத்தையும் தனக்கு வந்தது. ஆனால் தேவர்கள் எல்லாம் ஓட்டாண்டியா இருக்கா. அதை பார்த்து அதிதி மாதாக்கு பொறுக்கவே இல்லை. பொறுக்க முடியாத என்ன பண்ணா பயோவர்த்தத்தால் வந்து பகவான் ஆராதனை பண்ணினாங்க. பயோவர்த்தம்னா பாலால் வந்து பால் தான் ஒரு வேளை ஆகாரம். அந்த பாலாலே பகவான் அபிஷேகம். அப்படி 48 ஒரு மண்டலமாக இருந்தா 48 நாள் அப்படி இருந்து பகவான் சந்தோஷப்பட்டு பகவான் பக்திக்கு இணைந்து நானே அவனுக்கு புத்திரனா வரேன்னு சொல்லி கடைக்குட்டியான உபேந்திரனா பிறந்த. உபேந்திரன் யாருன்னா இந்திரனோட தம்பியா அவதாரம் பண்ணார். அப்படி இந்திரனா தம்பி அவதாரம் பண்றச்சே சூரியன் வந்து பிரம்மோபதேசம் பண்ணினார், கஷ்யபன் வந்து யஜ்ஞோபவீதாரணம் பண்ணினார். இப்படின்னு எல்லா தேவர்களும் பண்ணான். அப்படின்னு நேற்று வாமனாவதாரம் பார்த்தோமே அதே தான் அங்கே பண்ணார். அதே வந்து பாவனாவதாரத்துக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து மேற்கொண்டு மகாபலியை பார்க்க போகிறார். அதுவும் எங்கன்னா பிருகுகச்சம்னு இருக்குது. இப்போ ப்ரெசன்ட் டே பருச்சுன்னு இருக்கேன் குஜராத்தில். அந்த பிருகுகச்சத்தில் வந்து மகாபலி வந்து ஒரு பெரிய வேள்வி நடத்துகிறார். அந்த பெரிய வேள்வியில் வந்து மகாபலிகிட்ட தானத்தை வாங்கணுன்றதுக்காக பகவான் வந்து முன்னோடி போகிறார். அத்தகையான மகாபலிகிட்ட வந்து நல்லபடியாக தானம் வாங்கணும். எப்படி அதிதி மாதா வந்து வாமனனை வந்து அனுகிரகம் பண்ணினாரோ அதுபோல் ராமா நான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எந்த தேவதைகளும் நீ காட்டுக்கு சஞ்சாரம் பண்ண போறியே, அந்த காட்டுக்கு சஞ்சாரம் பண்ண போறச்சு எந்த துர்தேவத்தையும் உன்னை வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடாது. எல்லா வனதேவத்தையும் எல்லா தேவத்தையும் வந்து ஆகாசம் சூரியன் சந்திராதி சமஸ்த தேவர்களும் எல்லா திக்பாலர்களும் உனக்கு வந்து திக்பந்தன பண்ணி உனக்கு ரட்சை உண்டாகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ராமபிரானை வந்து சந்தோஷமா போறார். அப்போ வந்து சீதா மாதாட்ட சொன்னான். அப்போ சீதம்மாவோ என்னன்னா அவளுக்கோ புதுசாக இருக்கு. ஆனால் ராமருக்கு என்ன மனசால் நினைக்கிறான்னா கஷ்டம் எனக்குள்ளேயே இருந்தால் போதுமே, எதுக்கு சீதை அவஸ்தைப்படணும் அப்படின்னு அந்த மனசோட இருக்கா. அப்புறம் சீதையிட்ட சொன்னார், சீதை நீ கஷ்டமே படாதப்பா, நல்லபடியாக இங்கே இரு. ஏன்னா பரதாழ்வான் உனக்கு இருக்கா பார்த்துக்கிறதுக்கு. உன்னை வந்து மண்ணீர் சாணத்துக்கு உன்னோட பூஜனீய புத்தியோட உனக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அத்தனையும் கொடுப்பா. நீ ராஜபோகத்தோட நல்லபடியாக இரு, வேறு எதுக்கு நீ கஷ்டப்படணும். ஏன்னா உனக்கு வனம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வனங்களில் நிறைய காடுகள், நிறைய சிங்கங்கள் இருக்குது, புலி இருக்குது, கரடிகள் இருக்குது, இதெல்லாம் சமாளிக்கணும். நீயோ பயந்துருவ, சின்ன பொண்ணாக இருக்க, அதெல்லாம் நீ வேண்டாம். அதுக்கு தாங்கிறதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கணுமா. அதனால நீ நல்லபடியாக அரண்மனையிலே இருந்து சேமமாகவே இரு. மாமனார் இருக்கா, மாமி இருக்கா, எல்லாத்தையும் நீ சேவை பண்ணால் அதுவே உனக்கு புண்ணியத்தை உண்டாகும்னு கேட்டதுக்கப்புறம் சீட்டை ஒரு மாதிரி பார்த்தா, என்னன்னா அது இப்படி பேசுறேன் அப்படின்னு அவ பார்த்தா. ஏன்னா அவ எதுக்கு பிறந்திருக்காளா, பதிபிரதா மகாபாகா சாயேவா அனுகதாத்தவா ஜனகமாரா சொன்னாரு. அப்படின்னு சாயேவா அனுகதாத்தவா அப்படின்னு நிரல் போல கூட இருப்பா அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சரே பிரமாணம். ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அவருக்கோ சாரதா மணியருக்கோ என்னன்னா 18 வருஷம் வித்தியாசம். அவர் 23 வயசுல வந்து கல்யாணம் பண்ணா, அம்மாவுக்கோ அப்போ 5 வயசு தான். அப்போ கல்யாணம் பண்ணுற புதுசில் அம்மாவோ பிறந்தாத்துக்கு போயிட்டா. ஏன்னா ரொம்ப சின்ன பொண்ணாச்சே. ஒரு தருணம் வந்ததுக்கப்புறம் தான் புக்காத்துக்கே போக முடியும். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து லட்சுமேஸ்வரர் காளி கோயிலில் பூஜாரியாக இருந்தார். அப்படி பூஜாரியாக குறுக்கலாக இருக்கச்சு அவர் பண்ணுற பூஜையே வந்து விசேஷமாக இருக்குது. அப்புறம் ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் பூஜை பண்ணுறச்சே அர்ச்சனை காட்டுவோம், நைவேத்தியம் காட்டுவோம், அப்புறம் தனம் கொடுத்தா தனத்தை வந்து தட்டில் போட்டுவோம், அப்படி ஆர்த்தி காட்டி கிளம்பிடுவோம். இவர் என்ன ஆகமம் பற்றி கவலையே கிடையாது. அம்பாள் அனுபவிக்கணுமே அந்த ஒரு ஆசையோட எப்படி குழந்தைய அம்மாவை அனுபவிக்குமோ அந்த மாதிரி காளியை வந்து அனுபவித்து உபாசனை பண்ணிட்டு ஆராதனை பண்ணுறான். அதனால ஜனங்களுக்கு புரியல.
அவருக்கு பித்து பிடிச்சிருக்கு, புத்தி பேதரிச்சுது, அவர் சிரிக்கிறத பார்த்தா கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு எல்லாரும் சர்டிஃபிகேட் போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் உலகம் எல்லாரும் வெளுக்க ஆரம்பிச்சுது. அது வந்து எங்கே போச்சுன்னா அம்மாவோட பிறந்தாத்துக்கு போயிடுச்சு. அவ்வளோ ஜெயராம்பாட்டியில் வரா. அங்கேருந்து தட்சிணேஸ்வரம் போகிறதுக்கே என்ன ஆகும், 1 மணி நேரம் ஆகிடும். நடந்து போனால் என்ன ஆகும், 1 நாள் 2 நாள் மேலே ரொம்ப நேரம் ஆகிடும். அப்படின்னு தட்சிணேஸ்வரில் ஜெயராம்பாட்டியில் இருக்கிற அம்மாட்ட போய் விஷயம் போச்சு. போனதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஒரே தாப்பம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த சமயத்தில் தானே என்னோட ஆத்துக்காரனை பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணனா, உடனே கிளம்பினா. தன்னோட தகப்பனாரோட உடனே கிளம்பரிச்சு. அப்போ வந்து அங்கே ஹூக்லின்னு இருக்கும். அந்த ஹூக்லியில் இருக்கச்சு ஸ்நானம் பண்ணினா. அங்கே கங்கை ஓடின்னு இருக்கும். கங்கை டிஸ்ட்ரிபியூட்டரியாக இருக்குது. அந்த கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அவளுக்கும் அந்த சமயம் ஜுரம் பீக்காக இருந்தது. முடியவே இல்லை அம்மாவில். அப்படி மயக்கடிச்சு கீழே விழுந்து அந்த அவஸ்தை தாங்க முடியாமல் சொப்பனத்தில் வந்து காளிகாம்பா தரிசனம் கொடுத்தேன். அம்பாள் தரிசனம் கொடுத்ததுக்கப்புறம் அம்பாள் ஒரு தடவினா. அந்த தடவின மாத்திரத்தில் சொஸ்தமாகி ஒரே உற்சாகத்தோட அப்படியே தட்சிணேஸ்வரர் கிளம்பினார். அப்படி தட்சிணேஸ்வரர் கிளம்பினதுக்கப்புறம் ரொம்ப நாளாச்சு பரமஹம்சரை வந்து அம்மாவை பார்த்து, சாரதா மாதாவை பார்த்து அப்படின்னு பார்க்கறச்சே ஒரு உபச்சாரம் பண்ணிட்டு தன்னோட மாமனாருக்கு வந்து பாத பூஜை பண்ணிட்டு உபச்சாரம் பண்ணிட்டு பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ மரியாதையோடு நடத்துகிறாரு, இவர் போய் ஏன் பைத்தியம்னு சொல்கிறாரு, ஒருவேளை ஜனங்களுக்கு இவரோட பாவம் புரியலையோ அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ வந்து அனுகூலமாக இருக்கச்சு இவளோட குடுத்தனம் பண்ணுற முன்னாடி ராமேஸ்வரன் கேட்குறான், அம்மா நீயோ வந்து வளர்ந்துருக்க, நீயோ வந்து சாஸ்திரோக்தமா நீ கல்யாணம் பண்ண பொண்ணா இருக்க, நீ எனக்கு வாக்குப்பட்டவளாடி இருக்க, அதனால நீ என்ன சொல்றியோ நான் கேட்பேன். ஆனால் என் மனசு எங்கே இருக்குன்னா எப்போதுமே காளிகிட்டையே வசப்பட்டு இருக்கு. ஏன்னா அம்மா எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கா, எப்போதுமே பாவமுகத்தோட இருன்னு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதனால நான் எப்போதுமே காளியே நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு மனசு வந்து இந்த உலக விஷயம் மேலே போவே இல்லை. ஏன்னா இந்த உலகம் துச்சமாக இருக்கு. எனக்கு இது பார்க்க வந்து திகட்டி போச்சு. ரொம்ப போரடிக்கிற உலகத்தை பார்த்தா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா சொல்கிறான், எப்படி சூரியன் கிரணும் வந்து பிரியாமல் இருக்கோ, எப்படி வந்து நான் வேற நிழல் வேறன்னு எப்படி வந்து ஒரு சேர இருக்கோ, அது போல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நான் வசனத்துபடி நான் இருப்பேன். அதனால தான் வந்து இப்போ ஆர்கே மிஷன் நல்லபடியாக இருக்கு. பார் இப்போ ராமகிருஷ்ணா மிஷனுக்கு சங்க ஜனனியா சாரதா மாதா இருக்காங்க. மயிலாப்பூரில் இருக்கு. எல்லாம் யார் காரணம்னா சாரதா மாதா தான். ஆத்துக்கார பேச்சு கேட்டதுனால என்னாச்சு, இப்போ வந்து எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்கும்படியான மடமாக இருக்கு. பாரு அத்தகையான சாகேவான கதாதவ சீதையை அப்படி இருந்திருக்கா. அப்படி சீத்தை ராமர் சொன்னதை மறுத்துட்டு, அதாவது அண்ணா நீங்கள் நான் சொல்கிறது தப்பாக எடுத்துக்காத, நான் உன்னோடையே வரேன். ஏன்னா என் ஜாதகத்தில் எழுதியிருக்கு. ஜோசிகாரன் ஆற்றுக்கு வந்தா, என் கையை பார்த்தோன்னே எனக்கு விதி என்ன எழுதியிருக்குன்னா, நான் வந்து வனத்துக்கு போகணுன்னு என் தலையில் எழுதியிருக்கு. அதை கேட்டு என் அப்பா சந்தோஷப்பட்டான். அம்மா லேசாக வருத்தப்பட்டான். ஆனால் அப்பா சந்தோஷப்பட்டு என்னை உச்சி முகந்து ஆலிங்கனம் பண்ணினா என்ன. அதனால வந்து இப்போது ஒரு வேளை விதி வந்து இப்போது வேலை செய்கிறதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நீ சொன்னபடி நான் வனத்துக்கு வரேன். ஆனால் நம்ம வந்து நீ என் மேலே அளவற்ற அன்பு காட்டுற, நானும் உன் மேலே அளவற்ற அன்பு காட்டுவேன். நம்ம அன்பு காட்டினா என்ன ஆகும், எந்த புலி சிங்கமும் எது வந்து பயத்தை உண்டாகுமோ அது நம்மளுக்கு வந்து வணங்கி போகும் அப்படின்னு சொன்ன உடனேயே சீத்தை பேர்பட்ட சீத்தையை பார்த்த உடனே ராவன் மனசளவுக்கு அழுதுண்டு கட்டி பிடிச்சிட்டு சேர்ந்து கிளம்புறச்சே அப்போ லக்ஷ்மணர் வந்தார். அண்ணா என்னை விட்டு நீ எப்படி நான் போகலாம், நான் வருவேனா உன்னோட, அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படின்னோட லக்ஷ்மண ஆழ்வான் வந்தார் முன்னோடி. நான் வந்து நீ என்ன நிலையில் இருந்தாலுமே நான் இருக்கேன், நான் உனக்காக சேவை செய்கிறதுக்கு, நான் காத்துக்கிற உனக்காக உயிரே விடுவேன் அப்படின்னு உடனே எல்லா 3 பேருமே சேர்ந்து கௌசல்யா மாதாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணினா, ஆசீர்வாதம் பண்ணினா கௌசல்யா மாதா. அதுக்கப்புறம் சுமித்ரா மாதாவை பார்த்தா. அப்படி சுமித்ரா மாதாவை பார்க்கச்சே சுமித்ரை வந்து ராமரையும் சீதையும் அனுகிரகம் பண்ணினா. லக்ஷ்மணர்கிட்ட விசேஷமாக சொன்னேன். லக்ஷ்மணாழ்வான்ட்ட சொன்னேன், லக்ஷ்மணா அப்பா விட்டு போகிறோம், நீ தாப்பப்படாத, உனக்கு அப்பா பதிலாக ஒருத்தர் இருக்கார். நீ யார் அப்பா நினைக்கணும்னா, ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜே அயோத்தியா மட்டவையும் வித்தி கச்சதாத்த யதா சுகம். இங்கே இருக்கிறது ஒன்றும் சுகம் இல்லைப்பா. அதனால லக்ஷ்மணனும் தன்னோட மனைவி உண்மையிலேயும் தியாகம் பண்ணினான்.
ராமம் தசரதம் வித்தி. நீ எந்த தசரதர் வந்து இத்தனை வருஷம் நீ சேவை செஞ்சியோ அந்த தசரதர் யாருன்னா ஒரு ராமன். ஜேஷ்ட பிராத்தா பிது சமஹா அப்படின்னு வேதம் சொல்கிற மாதிரி அப்படின்னு ஜேஷ்ட பிராத்தா பிது சமஹா. அதனால் உங்களோட மூத்த அண்ணா வந்து உன் அண்ணா தான் வந்து தசரதன் ஸ்தானத்தில் இருக்கா அப்படின்னு வந்து அம்மா யாருன்னு நீ நினச்சிக்காத. நான் வந்து இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு கூட போயிடுவேன். அதனால வாஸ்தவமாக அம்மா யாருன்னா மான் வித்தி ஜனகாத்மஜே, இவ எழுத்தாப்புல நிற்கிறாளே மண்ணி, இவதான் உங்க அம்மா ஸ்தானத்தில் இருக்கா. அயோத்தியா மட்டவியும் வித்தி. நீ வந்து அயோத்தி வந்து இதுதான் அயோத்தி விட்டு போறேன்னு மனசு நினச்சி வருத்தப்படாத. அந்த வனத்தில் வந்து எங்கே உங்களை வந்து தங்க வைக்கிறாரோ வனவாசம்னு கைகை மாத்த அமிச்சாலோ அந்த வனமே அயோத்தியா. அயோத்தியா அட்டவியும் வித்தி கச்சதாத யதாசனம், அதுதான் உனக்கு நிஜ சுகம் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணர் வந்து அம்மாவை கட்டி நமஸ்காரம் பண்ணிட்டு ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே சேர்ந்து வெளில வரா. அந்த வெளில வந்தோன்னே ஜனங்களோ அழுதுன்னு கதறி அழறா. ராமர் போறாரே ராமர் போறாரே ராமர் போறாரே கதறி அழறா ஜனங்க. அந்த காட்சியை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவன் தியாகம் பண்ற, நான் வந்து சுகத்தை என்னோட பாரியைய என்னோட புத்திரனை எல்லாத்தையும் மனைவியும் புத்திரனை தியாகம் பண்ணி நான் உன்னோட வர ராமா அப்படின்னு ஒருத்தர் வர. அப்புறம் தீட்சிதர்கள் எல்லாரும் அர்ச்சகர்கள் என்ன பண்றாங்க, பகவானை தியாகம் பண்ணிடுற, நீ தான் கண்கண்ட தெய்வமாச்சே உன்னோட சேர்ந்து வர. அப்புறம் அக்னிஹோத்திரிகள் வந்து பர்ணசாலையில் அவள் யஜ்யம் பண்றா. நான் வந்து என் கர்மாவை விட முடியல, இப்போ அந்த கர்மாவுக்கு பல தாத்தாவா நீ இருக்க, நீ எப்போ போறியோ நான் எல்லா குமட்டியும் சமித்தையும் தர்பையும் எல்லா இடத்துக்கும் வந்து நீ எங்க வாசம் பண்ணுறதுல கண்ணு முன்னாடி நாங்கள் யஜ்யம் பண்றோம் அப்படின்னு ஸ்ரீகளோ நீங்க இல்லைன்னா வந்து எனக்கு ஆறுதலே இல்லை. அதனால நம்ம எல்லா தினக்காரியத்தையும் அத்தனையும் செதிச்சு ராமரே நீதான் கதி அப்படின்னு எல்லாரும் ஓடினான். எல்லாரும் ஓடுறச்சு ராமர் வந்து தற்செயலா சமாதானப்படுத்திட்டு இதே பிரியத்தை நீ பரதனிடத்தில் காட்டு அப்படின்னு இவளை சமாதானப்படுத்திட்டு இவன் மனசுல இருக்கிற அத்தனை கிளேசத்தையும் எடுத்தார் அப்படின்னு சொல்லி பித்ருவாக்கிய பரிபாலனம் இதோட பூர்த்தியாது. மேற்கொண்டு முக்கியமானது என்னன்னா வந்து குருமகிமை. அந்த குருமகிமையை வந்து என்னன்னா பொதுவாக வந்து எல்லா தேவர்களும் வந்து குருவா பார்க்கணும்னா நம்ம சம்பிரதாயமே. அதனால்தான் சண்மத ஸ்தாபனம் ஆச்சாரியர்கள் வந்து பண்ணியிருக்கார். அப்படி நான் நாளைக்கு முக்கியமான இடத்துல வந்து ராமபிரானை வந்து எப்படி குருவா ஆராதனை பண்ணினார் அப்படின்னு பரதனோட பக்தி என்கிற பாதுகாப்பட்டாபிஷேகத்தை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா ஹர நம பார்வதி.